அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஜோதிடத்துடைய தாரக மந்திரமே எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான். சரி, பாஸ் ஜோதிடர் இன்றைக்கு பாஸ் ஆகிவிட்டார். ரத்னகுமார் அவர்களை எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை. ஆனா அவர் முதல்ல என்கிட்ட போன்ல பேசும்போதே நான் பாஸ் ஜோதிடர் பேசுறேன் அப்படின்னு பேசினார். அவர் பேரை கூட சொல்லலை. அப்ப அதுல இருந்து உண்மையை சொல்ல போனா ஒரு உண்மையான எளிமையான மனிதர். அதுக்கப்புறம் நேரில் கோயம்புத்தூர்ல ஒரு இடம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இப்போ கூட ரெண்டாவது பேசும்போது, ஐயா நான் பாஸ் ஜோதிடர் பேசுறேங்க ஐயானாரு. சொல்லுங்கன்னு, ஒரு அகாடமி திறக்கிறேன், சந்தோஷம், வரணுங்கன்னா கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டேன். ஒரு பரிகாரங்களின் மூலமாக உண்மையை சொல்ல போனா என்னை விட அவர் தான் பிரபலம். அதுவும் ஒரு டேயை குட்டாக்குனவர் அவர் தான். பரிகாரங்களை பற்றிய மாற்று கருத்து கொண்டவன் நான். ஆனால் பரிகாரம் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள வைத்தவர் அவர். ஒரு வருத்தத்தான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில எனக்கு ரொம்ப நண்பரும் ஒரு விஐபி மாணவர் ஒருத்தர் எனக்கு போன் பண்றார். வாட்ஸ்அப் ஒன்று அனுப்பிச்சிருக்கிறான் பாருங்கன்றார். இன்னைக்கு காலையில வாட்ஸ்அப் அனுப்பிச்சா தினத்தந்தியுடைய 6வது பக்கம். அந்த 6வது பக்கத்துல ஜோதிடம் பலிக்காததால் இன்னைக்கு காலையில அனுப்பியவர் ஒரு விஐபி. அவர் தான் காலைல ஒரு முக்கியமான நியூஸ் அனுப்பிச்சிருக்கிறார் வாட்ஸ்அப்ல பாருங்க அப்படின்றாரு. பார்த்தா தினத்தந்தியோட கட்டிங் ஒன்று அனுப்பிச்சிருக்கிறாரு. ஜோதிடம் பலிக்காததால ஜோதிடரை கொலை பண்ணிட்டாங்க. இதுல நான் என்ன தினத்தந்திக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன், ஐயா ஜோதிடம் பலிக்காததால அது நடக்கல, பரிகாரம் பலிக்காததுனால அது நடந்தது. அதான் உண்மையான வார்த்தை. இன்னைக்கு பார்க்காதவங்களுக்கு அந்த இதை நான் உங்களுக்கு அது உங்களுக்கு இது வாசிக்கிறேன். அந்த தலைப்பு கொஞ்சம் பெரிய தலைப்பாகவே போட்டிருக்கப்பட்டிருக்கு. அந்த தலைப்பு ஒரு பெரிய லெவல்லையே போடப்பட்டிருக்கிறது. காலையில எல்லாரும் அனுப்பிச்சிட்டீங்க. எனக்கு அனுப்பிச்சவர் ஒரு விஐபி. அது ஒரு என்ன கிண்டல் பண்ற நோக்கத்தோடு, ஒரு உரிமையோடு கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா, பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையோட கிண்டல் பண்ற நோக்கமா. அது தலைப்பு ஜோதிடம் பலிக்காததால் ஜோதிடரை பழி வாங்கிய அப்படின்ற மாதிரி தலைப்பு இருந்தது. உண்மையில அது தவறான தலைப்பு. ஜோதிடம் என்னைக்குமே பலிக்காம இருக்காது. உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக பலிக்கும். அந்த தலைப்பு அது படிச்சவனே எனக்கு தோணுச்சு. உங்களை எத்தனை பேருக்கு தோணுச்சோ இல்லை, நான் ஃபுல்லா படிச்சேன். ஏன்னா அனுப்பிச்சிட்டு கிண்டல் பண்றாருன்றதுக்காக ஃபுல்லா படிச்சேன். ஜோதிடம் பலிக்காததால் ஜோதிடரை பழி வாங்கிய பெண் அப்படின்ற மாதிரி தலைப்பு. ஜோதிடம் பலிக்காததால் இல்ல, பரிகாரம் பலிக்காததால். அவர் இங்க பரிகாரத்திற்குன்னு சொல்லிட்டு அவர் நிறைய பணம் வாங்கி பணத்தை திருப்பி கொடுக்கல. அதற்காக அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றது இன்றைக்கு தகவல், இன்றைக்கு தந்தியில வந்திருக்கிற தகவல். ஆக ஏன் இதைத்தான் நான் பல காலமாக பேசி வருகிறேன். அதே நேரத்துல பரிகாரங்கள், பாதிக்காத பரிகாரங்கள், அது மாதிரியான அமைப்புல சொன்னவங்களும் இருக்கிறாங்க. ஒன் ஆஃப் த நம்ம பாஸ் அவரே அவரை பாஸ்ன்னு சொல்றதை பெருமைப்பட்டுகிறதுனால அவர் நான் திருப்பி அழுத்தம் திருத்தமா அந்த பாஸ், ஏன்னா அதுல ஒரு எனர்ஜி இருக்குன்னு அவர் சொல்றாரு. உண்மையிலே அதுல ஒரு எனர்ஜி இருக்கு. பாஸ்ன்னு யாருமே நம்ம அழுதுகிட்டு சொல்ல மாட்டோம். பாஸ் அப்படிங்கறத சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லுவோம். இந்த இடத்துல ஒண்ணு சொல்லணும், அதாவது கிண்டல் பண்ணவங்க அதே இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு சென்னையில டிஎஸ்பியா இருக்கக்கூடிய பொன்னி ஐபிஎஸ், ஏர்போர்ஸ் டிஐஜியா இருக்கவங்க கிளைண்ட் பாஸ் வச்சுதான் டிஎஸ்பி எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க. பொங்கல் வாழ்த்து போடுறாங்க, குருஜி வராங்கன்னு. சார் அபிஷியலா நான் மீட்டிங் வரக்கூடாது, அதனால புரோட்டோகால்ஸ் குருஜி போட்டோம் அப்படின்னு ஐயா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ எனர்ஜியா அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எனர்ஜி. அதனால ரத்னமார்ட்ட கூட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் ஒரு மாதிரியான ஒரு நல்ல பப்ளிசிட்டியில வந்தார். அப்ப கூட அவர் பெரிய லெவல்ல ஒரு மாதிரியே சொல்லல, எளிமையான பரிகாரங்களை சொன்னார். அப்படிங்கறத எல்லாருமே ஒத்துக்கணும். ஒரு குட்டே பிஸ்கட் அப்படிங்கிறது ஒரு 5 ரூபாய் தான், மினிமம் 5 ரூபாய் தான் நினைக்கிறேன். ஒரு குட்டே பிஸ்கட் வாங்கி சாப்பிடு, ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ. இன்னைக்கு எஸ் வி சேகர் ஐயா என்ன எப்ப பார்த்தாலும் சொல்லி சிரிப்பார். சந்திராஷ்டமம் அன்னைக்கு நான் செல்ஃபி எடுத்து நானே டெலீட் பண்ணிக்கிறேன்னு. அப்ப எவ்வளவு பேர் மனதுல ரத்னகுமார் விழுந்திருக்கிறார். இன்னைக்கும் பேஸ்புக்ல போக சந்திராஷ்டமம் அன்னைக்கு முதல்ல எஸ் வி சேகர் ஐயா போடக்கூடிய ஒரு முதல் பதிவு என்னவா இருக்கும்னா, டெலீட் செய்யப்பட்ட செல்ஃபின்னு போடுவார். அப்ப இவர் சொன்ன ஒரு சந்திராஷ்டம பரிகாரம், எளிமையான பரிகாரம் எப்படி மனதுல மற்றவர்களுக்கு ஆழமாக பதிந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்காகவே நான் இன்னும் ஒரு முறை நான் ரத்னகுமார் அல்ல பாஸ் ஜோதிடரை பாராட்டுறேன். சரி,
இதையும் தாண்டி உண்மையா சில விஷயங்களுக்கு வந்தோம்னு சொன்னா உண்மையான ஜோதிடம் எது? சமீபத்தில் ஒரு கருத்து வேற்றுமைகள்னு சொல்லப்படக்கூடிய முரண்பாடான கருத்துக்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுல போன மேடையிலிருந்தே ஒரு சில வருடங்களாக சில மாதங்களாகவே ஒரு சில நிலைகள்ல என்ன பேசுறேன்னா, பரிகாரம் என்பது இல்லவே இல்லை அப்படிங்கறத உண்மைன்னு பேசுறேன். ஆக ஒரு முரண்பாடுகளின் அடிப்படையில தான் ஜோதிடம் அமைந்திருக்குதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆக பரிகாரத்தை சொல்லக்கூடிய ஒரு இனிய நண்பருடைய மேடையில பரிகாரத்தை மறுக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் இப்போது பேசிக் கொண்டிருப்பதும் ஒரு இனிய முரண்பாடு. உண்மை எங்கே இருக்கிறதோ அது வாழும். அதைத்தான் பெரியவங்க வலியது வாழும்னு சொன்னாங்க. ஜோதிடத்துல உண்மை இருக்கின்ற காரணத்தினாலதான் ஜோதிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. உண்மையான ஜோதிடம் வாழும்னு சொல்லலாம். ஜோதிடத்தையே நான் ரெண்டா பிரிப்பேன், உண்மையான ஜோதிடம், உண்மையற்ற ஜோதிடம்ட்டு. காலம் காலமாக பெரும்பாலானவர்கள் உண்மையற்ற ஜோதிடத்தை தான் இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகள் இத்தனை ஆயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டு ஒரு மிக பிரமாதமான ஒரு அமைப்புல போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சோசியல் மீடியால இருக்கக்கூடிய எல்லாருமே தெரிவாங்க. உண்மையில சில பேருக்கு என் மேல வருத்தம் இருக்கு. என்னுடைய இனிய நண்பர் பவளத்தின் எதையும் சேர்த்தான் சொல்றேன் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். பவளத்துடைய போன வாரம் கமெண்ட் படித்தேன். என்ன கொஞ்சம் ஒரு மாதிரியா மென்டல் மாதிரி போட்டிருந்தார் கமெண்ட். படித்தேன் நானும். சில விஷயங்கள் நான் படிப்பேன். ஏன்னா இவரெல்லாம் என் ஃபேஸ்புக் நண்பராக இருக்கிறார்ல, இவர் எங்கேயாவது கமெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்துடும். ஒருவர் வந்து ஏன்னா இப்போது நான் நட்சத்திரங்கள் இல்லை என்பதை ஆணித்தரமாக மறுக்கிறேன். அதில் வந்து போன வாரம் கமெண்ட் போட்டிருந்தார். ஆனால் கமெண்ட் என்னன்னு படிக்கல, கமெண்ட் என்னன்னு எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை. படித்தேன் முழுசா. பவளம் ஏதோ ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாரு, எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, புத்திசாலி ஆயிட்டாங்க, அதனால ஜோசியமே இல்லைன்றாங்க. சில அமைப்புகள்ல மூல நூல்களை எந்த விதத்திலும் தெளிவோட மிகப்பெரிய ஒரு சுய நினைவோடு சிந்தனையோடு மூல நூல்கள் என்று சொல்லப்படுகின்ற பலவற்றை குப்பைகள் என்று சொல்லுகிறேன். அது உண்மை. இது போக போக தான் உங்களுக்கு வரும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 வருடம் 150 வருடங்களாக ஜோதிடம் கொஞ்சம் தடுமாறி வழிமாறி போய் கொண்டிருக்கிறது நட்சத்திரங்களின் அடிப்படையில் அப்படிங்கிறது தான் உண்மை. நட்சத்திரங்களுக்குள்ள எந்த இடத்துலையுமே பலன் இல்லை. இதை சொல்வதற்கான தகுதி எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. அது சுய கர்வமாக இருந்தாலும் தம்பட்டமாக இருந்தாலும் ஏறத்தாழ 50 ஆண்டு காலமாக ஜோதிடமே சுவாசமாகவும் ஜோதிடமே எல்லா அமைப்புகளிலும் ஊறி போயிருக்கக்கூடிய ஜோதிடனாகிய நான் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக ஜாதகங்களை 1000த்திற்கும் லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜாதகங்களை பார்த்ததன் அடிப்படையில் மிக தெளிவாக இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக, இன்று ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக இருந்தாலும் எதிர்காலத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக நட்சத்திரங்களுக்குள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உண்மையா இந்த மேடையிலையும் பதிவு பண்றேன். இது போக போக அடுத்தடுத்து வரும் பொழுது கண்டிப்பாக இந்த விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படும். எதுவுமே ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ரொம்ப தடுமாறி போயிட்டோம், வழிமாறி போயிட்டோம். மூல நட்சத்திரம், புரார நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் 10 பொருத்தம் என்கின்றது ஒரு பொய் முட்டாள்தனம்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன். அப்ப அப்படியே பொங்கி எந்திரிச்சிங்க எல்லாரும். பாப்பா பாப்பா ஒரு பெரிய இது வந்துருச்சு. பேஸ்புக் எல்லாம் என்ன முட்டாள தரக்குறைவான வார்த்தைகள். பேஸ்புக் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 70-80% ஜோதிடர்கள் இவன் என்ன பெரியவனா, இவன் என்ன பெரியவனான்னு என்னென்ன தரக்குறைவான வார்த்தைகள்ல என்ன சமூக ஊடகங்கள்ல விமர்சிச்சீங்களோ அவ்வளவு பேர் இன்னைக்கு எங்க இருக்கிறீங்கன்னே தெரியல. ஆனா 10 பொருத்தம் பார்ப்பது மெதுமெதுவாக குறைந்து கொண்டே வருகிறது. உண்மையை மனசாட்சியோட சொல்லுங்க. இந்த ஜோதிடத்தை பொய்யாக்குறதுல முதல் இடத்துல இருக்கிறது அந்த 10 பொருத்தம். அது நட்சத்திரங்களின் அடிப்படையில் ஆனது. பவளத்தை வச்சுக்கிட்டே சொல்றேன். போன வாரம் பவளம் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், ரொம்ப பெரிய புத்திசாலியாட்டார் குருஜி அப்படின்ட்டு. உண்மையை சொல்றேன், நட்சத்திரங்களின் அடிப்படையில் எதுவுமே இல்லை. நட்சத்திரங்கள் இல்லை என்றால் ஜோதிடம் இல்லை. நட்சத்திரம் தேவை. ஆனால் அது தூரத்தை குறிப்பதற்கு, டிகிரி என்று சொல்லப்படக்கூடிய தூரத்தை குறிப்பதற்கு மட்டுமே நட்சத்திரம். நட்சத்திரங்களுக்கு உள்ள பலன் இல்லவே இல்லை. மெதுவா வருவோம். ஒரு கிரகம் எந்த தூரத்தில் இருக்கிறது, ஒரு கிரகம் எந்த நவாம்சத்தில் சுப வர்க்கத்தில் இருக்கிறது என்பதாக கணிக்க அமைக்கப்பட்ட இந்த நட்சத்திர அமைப்புகள் யாரோ ஒரு ஜோதிடர் ஏதோ ஒரு நிலையில் இந்த நட்சத்திரங்களுக்கு உள்ளதான் பலன் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உண்மையை சொல்லப்போனா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவன் இப்படி இருப்பான், பரணி நட்சத்திரத்துல பிறந்தவன் இப்படி இருப்பான். சுத்த ஹம்பக். எந்த நட்சத்திரங்களுக்குள்ளும் பலன் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா நட்சத்திரங்களுக்கு என்று தனி பண்புகள் இல்லை, தனி காரகத்துவங்கள் இல்லை. காரகத்துவங்களும் பண்புகளும் அத்தனை அமைப்புகளும்
கிரகங்களுக்கும் வீடுகளுக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவே தவிர நட்சத்திரங்களுக்கு என்று இல்லவே இல்லை. கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக நட்சத்திரங்களின் வழியே ஜோதிடம் பார்க்கப்பட்டு நிச்சயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுலயும் சுத்தமா போன வீடியோல சொன்னேன், உயர்கணித சார ஜோதிட முறை என்பது நிச்சயமாக பொருந்தாத ஒரு முறை. நட்சத்திரங்களை நீங்க எந்த இடத்துல முதன்மைப்படுத்துகிறீர்களோ அந்த இடத்துல பலன் கண்டிப்பாக வராது. இது எதற்கு நான் என்னுடைய அடுத்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி ஈரோட்டில் என்னுடைய மாநாடு நடக்க இருக்குது. அதுல எதிர்கருத்து கொண்டு வரும் வரலான்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கிறதுக்கு காரணமே, நட்சத்திரங்களை பற்றி யாராவது ஆதாரபூர்வமாக பேச விரும்பினால் அதோடு சேர்ந்து நானும் ஆதாரமாக சில விஷயங்களை பேச ஆரோக்கியமான முறையில ஒரு விவாதமாக நடத்த இதை விரும்புறேன் அப்படின்றதுனாலதான் எதிர்கருத்து கொண்டு வரும் வர விரும்பலாம்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலே இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னும் ஒரு விஷயத்தையும் நான் கசப்போடு இங்க பதிவு பண்றேன், இதுவும் அதுவும் சேர்ந்ததுதான். உண்மையில் இங்க ஆசான்களாக இருக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அதாவது ஜோதிடத்தை விதிகளாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய 90% பேருக்கு பலன் சொல்ல வராது. நான் ரொம்ப கான்ட்ரவர்சியான ஆளு, மேடை கிடைச்சி ஏதாவது பேசிடுவேன். ஆனா உண்மையை தான் பேசுவேன், பொய் சொல்ல தெரியாது எனக்கு. ஜோதிடத்தில் மட்டும் எனக்கு பொய் சொல்ல தெரியாது. நானும் ஒரு சராசரி மனுஷன் தான், ஆனா ஜோதிடத்தில் எனக்கு பொய் சொல்ல தெரியாது. பலன் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாதவங்க தான் நீங்க நட்சத்திரங்களை தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறீர்களே தவிர, உண்மையில் சொல்ல போனால் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சுபத்துவ பாபத்துவ சூட்சுமவளு அடுக்குகளில் தான் இது இருக்குன்னு வெகு தெளிவாக நிரூபிக்கிறேன். போன வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா வந்து லைவ்ல கேக்குது, ஏமா என் வீட்டுக்காரர் என்ன வேலையை விட்டுற சொல்றாரு, இந்த வேலையை விட்டுறலாமா வேணாமான்னு கேக்குது. ஏமா டீச்சரா வேலை செய்றீங்களா பேங்க்ல வேலை செய்றீங்களான்னு கேட்கிறேன் லைவ்ல. நான் டீச்சரா வேலை செய்யறேங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப இது எப்படி இருக்குது? எந்த இடத்துலயாவது ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில ஒருவர் என்ன வேலை செய்கிறார் என்று சொல்ல முடியுமா? கான்ட்ரவர்சியான கருத்துக்கள் பேசினாலே யோசிப்பீங்க. நட்சத்திரங்களின் அடிப்படையில எந்த இடத்திலையும் பலன் சொல்ல முடியாது, வேலைன்னு சொல்ல முடியாது. இது சொல்ல முடியும்னு சொன்னா வாங்க நானும் சொல்றேன். என்னுடைய முறையின் அடிப்படையில் கிரகங்களுடைய ஆதிபத்திய காரகத்தின் அடிப்படையில் எப்படி சொல்ல முடியும்னு ஒருவருடைய வகுப்பு எனக்கு லிங்க் அனுப்பப்பட்டது. என்னுடைய மாணவர் கலந்து கொண்ட ஒரு வகுப்பு. அவர் சொல்லுகிறார், மேஷத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது, கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அவர் அரசு வேலை அவருக்கு கிடைக்கும், அரசு வேலையில் அவர் இருப்பார்னு சொல்றாரு. எத்தனை பேர் அந்த அரசு வேலை நிறுவீங்க? என்னுடைய சுபத்துவ பாவத்துவ விதியின் அடிப்படையில் சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில ஒருவருக்கு அரசு வேலை கண்டிப்பாக தசாபுக்திகளின் அடிப்படையில் உண்டு. ஏன்னா ஜோதிடமே விதியும் விதி விளக்குகளும் உள்ள அடங்கிய ஒரு மிகப்பெரிய சாஸ்திரம் தான். உண்மையிலே இப்ப இந்த நட்சத்திரங்களை பற்றி நான் அடிக்கடி பேசுவதற்கான காரணம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுவதற்கான காரணம், உண்மையான வழியின் அடிப்படையில் ஜோதிடம் பயணிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தானே தவிர வேறு எந்த விதமான காரணமும் இல்லை. உண்மையை சொல்ல போனா என்னுடைய இந்த கருத்தை என்னுடைய மாணவர்கள் கூட கொஞ்சம் கசப்பா தான் ஏத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் நான் இன்னொன்னு என் மாணவர்களுக்கு சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய ஆன்லைன் வகுப்புகள்ல எல்லாருக்குமே கலந்து கொண்டு இருக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கு அது தெரியும். நான் சொல்றேன்றதுனால அதை நீங்க நம்பாதீங்க, அதை சோதித்து பார்த்து அதுல என்ன முடிவு இருக்குது, எது உண்மையோ அதை நீங்க ஏத்துக்கங்க அப்படின்றதான் நான் ஜோதிடத்துல சொல்றேன். இன்னும் தெளிவாக சொல்ல போனா இந்த அமைப்புகள்ல இன்னும் மாறாமல் ஜோதிடம் வளராம அப்டேட் பண்ணாம ஒரு விஷயத்தை, ஒரு போன் அப்டேட் பண்றோம். ஒரு கையில ஒரு போன் இருக்கு, 6 மாசத்துக்கு கூட ஒரு சாம்சங் போன் வச்சா 10 நாளைக்கு கூட அப்டேட் வருது, ஆப்பிள் போன் வச்சா 1 மாசத்துக்கு கூட அப்டேட் வருது, எல்லா ஆப்பும் அப்டேட் பண்ணப்படுகிறது. ஆனா நம்ம ஜோதிடம் மட்டும் அப்டேட் பண்ணவே கூடாது இல்ல. ஏன்னா முப்பாட்டன் சொன்னான், தாத்தா சொன்னான், பாட்டன் சொன்னாரு, பணவழியில் அவர் அப்படியே எழுதி வச்சாரு. ஏன்னா ஜோதிடம் தெய்வீக சாஸ்திரம். உண்மையை சொல்லுகிறேன், ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த காலத்துல உள்ள ஜோசியரை தம் பேரை சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு, தம் பேரை சொல்றதுக்கு பயந்துகிட்டு புலிப்பாணி ஜோதிடம் ஒன்னு எழுதி வச்சார். புலிப்பாணி எல்லாம் எழுதல. ஜோதிடத்திற்கு ஆன்மீகத்திற்கு இங்க சம்பந்தமே கிடையாது. ஜோதிடம் என்பது ஒரு காலவியல் கணிதம். சர்வ நிச்சயமாக இதை ஒரு கணிதம் தெரிந்தவர் நிச்சயமாக இதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆன்மீகத்தால் மட்டுமே உணரக்கூடிய மெய்ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய வேறு வகையான கலை இது இல்ல. இது சர்வ நிச்சயமா ஒரு விஞ்ஞான கலை. இது தினசரி அப்டேட் பண்ணப்படணும். ஏன்னா காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் என்கின்ற முறையில காலம் காலமாக 1000 வருடத்திற்கு முன்பு இருந்த வாழ்வியல் நடைமுறை இப்போது நம்ம கிட்ட இல்ல. ஏன் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம இப்ப இல்ல. 40 வருடங்கள்ல இந்த தென்னக பகுதிகள் மிக அதிகமாக முன்னேறி இருக்கின்றன. நாம் எல்லாருமே இன்னும் சொல்லட்டுமா, காலப்பிரகாசிகை என்கின்ற ஒரு நூலை பற்றி என்னுடைய மேடையில நான் பேச போறேன். காலப்பிரகாசிகா சொல்லப்படுகின்ற இப்ப 40 வருஷமா முன்னேறி இருக்கிறாங்க. நான் சொன்னது பெண் சமூகத்தையும் சேர்த்துதான். அந்த காலப்பிரகாசிகா பெண்களை பற்றி சொல்லி இருக்கின்ற வரிகளை நான் மேடையில வாய்ச்சேன்னா ஒருத்தர் கூட அந்த புத்தகத்தை வாங்க மாட்டீங்க.
உண்மையை சொன்னா மூல நூல்கள் குப்பை என்று நான் சொல்லுகின்ற இந்த விதத்துல அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் 90% பேர் மூல நூல்கள்னா என்னன்னு தெரியாதவங்க. புக்கே படிக்காம இருந்தாலும் ஏதோ குப்பைன்னு சொல்றாரு நீங்களா விமர்சிக்கிறீங்களே தவிர மூல நூல்கள் நான் குப்பைன்னு சொன்னா அந்த மூல நூல்கள் குப்பை இல்லை என்பதை இன்னொருத்தர் நிரூபிக்கணும். நூலே படிக்காம குப்பை இல்லை. அதுக்கு பேசிக் என்ன காரணம்னா நம்ம மனதில் புறையோடி போயிருக்கின்ற ஜோதிடம் காலம் காலமாக முப்பாட்டன் தாத்தன் போன்றவர்கள் சிவன் பார்வதி போன்றவர்கள் அருளியது. அதை நீங்க குறையே சொல்லக்கூடாது. இப்படி சொல்லி சொல்லித்தான் நம்ம என்ன ஜோசியர்கள் பொய்யாக போய் கொண்டிருக்கிறோம் என்பது வருத்தத்திற்குரிய செய்தி. 10 பொருத்தம் மெதுமெதுவாக கைவிடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது என்னால நல்லா தெரியும். ஏன்னா என்கிட்ட வரக்கூடிய அவ்வளவு பேரும் இப்ப 10 பொருத்தத்தை நம்புறதில்லை. இன்றைக்கு கமர்ஷியல் ஜோதிடர்களாக இருக்கக்கூடிய உங்ககிட்ட கூட 10 பொருத்தத்தை பார்ப்பீங்களா, அதை தாண்டி பார்ப்பீங்களான்னு பப்ளிக் வந்து கேள்வி கேட்கறாங்க. இன்னும் சில பேர் இப்ப நான் பேச ஆரம்பிச்சோன்னு என்ன பண்றீங்க, 10 பொருத்தம் மட்டும் பார்க்கறது இல்ல, ஜாதக கட்டமும் பார்க்கிறோம். என்னங்க இது, என்னங்க இது? 10 பொருத்தம் மட்டும் இப்ப நான் பார்க்கறது இல்ல, 10 பொருத்தமே முட்டாள்தனம்னு ஒரே வார்த்தையில முடிச்சாச்சு. நட்சத்திரங்களின் அடிப்படையிலான எதுவுமே நிச்சயமாக கிடையாது. நட்சத்திரங்களின் அடிப்படையிலான மட்டும் இது எங்கே கிரக காரகத்துவமும் கிரக ஆதிபத்திய அமைப்புகளும் அங்கே சேர்கிறதோ அப்போதுதான் பலன்கள் வருகிறதே தவிர மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் ஒரு பெண் விதவை ஆயிடுவா, மாமனாருக்கு ஆகாது, அப்படி ஆகாது, இப்படி ஆகாது, சேஷ்ட நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் எப்படி, ஆயில்ய நட்சத்திரம் எப்படி என்பது தனி பண்புகளே இல்லாத காரகத்துவ அமைப்புகளே கொடுக்கப்படாத. சரி, அப்ப நட்சத்திரம் என்ன? போன வகுப்புல கூட என்னுடைய முதன்மை மாணவர்கள் 2-3 பேர் இருக்கிறாங்க. போன வகுப்புல கூட இதை நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அதாவது எங்கே நட்சத்திரம், அப்ப ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அந்த நட்சத்திரம் எப்படி ஆரம்பிச்சது? சந்திரனுக்கான நட்சத்திரம் மட்டுமே உண்மையான நட்சத்திரம். 9 கோள்கள்ல சந்திரன் மட்டுமே தனித்துவமான துணைக்கோள். என்ன அர்த்தம்? 9 கோளும் 8 கோள்கள், அதாவது 9 கோள்ல இந்த 8 அமைப்புகள் ஒரு நிலையில ராகு கேதுக்களை தவிர்த்து பஞ்சபூத கிரகங்கள் வச்சுக்கிறீங்களா, சூரியனை மையமாக சுற்றி வரக்கூடிய அந்த நிலைமையில பூமியை மையமாக சுற்றி வரக்கூடிய துணைக்கோள் சந்திரன். இந்த துணைக்கோளாகிய சந்திரன் நம்முடைய மனதை நட்சத்திரங்களின் வழியாக கட்டுப்படுத்துகிறது. சந்திரனுக்கு மட்டுமே நட்சத்திரம் நிச்சயமாக அமையும். அதனுடைய அடிப்படையில் தான் தசாபுக்தி அமைப்போல கொண்டு வரும். யாரோ ஒரு மிகப்பெரிய மேதை சந்திரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் வழியே தசாபுக்தி, அவர் பராசரராக கூட இருக்கலாம், தசாபுக்தி அமைப்புகள் அங்கே அமைக்கப்பட்ட ஒரு மேதை சந்திரன் நட்சத்திரங்களின் துணை கொண்டு நம்மளை இயக்குகிறது, கட்டுப்படுத்துகிறது என்பதை கண்டுபிடித்ததற்கு பிறகு அதை நீட்டிக்கொண்டு மற்ற கிரகங்களுக்கும் போனவர்கள், அதாவது மற்ற கிரகங்களும் நட்சத்திரங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது என்று எடுத்ததுனாலதான் இன்னைக்கு ஜோதிடம் ஒரு மாதிரியான பொது பலன் சொல்லக்கூடிய பலன்கள் தவறக்கூடிய இடத்துல வந்திருக்கு. இப்ப நான் சொல்றது கூட எத்தனை பேருக்கு புரியும்ன்றது தெரியாது. என்னுடைய ஆன்லைன் வகுப்புகள்ல மிக தெளிவாக நான் விளக்குகிறேன். சந்திரனுக்கு மட்டுமே நட்சத்திரம், சந்திரனுக்கு மட்டுமே நட்சத்திரம். மற்ற கிரகங்கள் எந்த இடத்துல, சரி நட்சத்திரம் இல்லைன்னா எப்படி அதை கண்டுபிடிப்ப? சாரம் எப்படி? உண்மையில சாரம் இருக்கு. அந்த நட்சத்திரம் இருக்கின்ற அமைப்புல அந்த எந்த நட்சத்திரத்துல இருக்குது அப்படின்றத நவாம்சத்துல நம்ம கண்டுபிடிக்கணும். இதத்தான் லேசா 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த நீலகண்ட சாஸ்திரிகள் அவர்கள் புஷ்கர நவாம்சம் எடுத்துட்டு வந்தார். ஆனா அதை அப்படியே விட்டுட்டார். அது அவர் அதுக்கடுத்து மேல கொண்டு போகல. அப்படி மேல கொண்டு போயிருந்தார்னா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய நிலைமையை அவர் கொண்டு வந்திருப்பார். அதாவது புஷ்கர நவாம்சம் என்பது நவாம்சத்துல சுபருடைய வீடுகள்ல கிரகங்கள் இருப்பது. கிருத்திகை 4 பாதம் இருக்கு. கிருத்திகை 1ஆம் பாதத்திலையும் கிருத்திகை 4ஆம் பாதத்திலையும் ஒரு கிரகம் குருவின் வீட்டில் இருக்கும் நவாம்சத்துல. கிருத்திகை 2ஆம் பாதத்திலையும் கிருத்திகை 3ஆம் பாதத்திலையும் சனியின் வீட்டில் இருக்கும் நவாம்சத்துல. இப்ப அந்த கிருத்திகை பாதத்துல 1-4 பாதங்கள்ல இருக்கக்கூடிய இந்த கிரகம் நவாம்சத்துல இருக்கக்கூடிய சுபத்துவத்தின் அடிப்படையில நன்மையாக பலனையும், 2-3ஆம் இடங்கள்ல இருக்கக்கூடிய கிரகம் சனியின் வீட்டில் இருக்கின்றதுனால நன்மையற்ற சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கும் என்பதுதான் நட்சத்திரங்களுடைய பேசிக் அடிப்படை. இந்த சுபத்துவ பாபத்துவ இது எத்தனை பேருக்கு புரியும் தெரியாது. புரிஞ்சாதான் நீங்க கைதட்டுவீங்க. இதை புரிஞ்சாதான் கைதட்ட முடியும். நான் வந்து கைதட்டலுக்காக இதை நான் சொல்லல. ஜோதிடம் மறுபடியும் சொல்றேன். உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எத்தகைய அளவிற்கு இருக்கிறாரோ அத்தகைய அளவிற்கு மட்டுமே ஜோதிடம் உங்களுக்கு அருளப்படும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய இப்ப கூட சரவணன் சொன்னாப்ல, சரவணன் என்ன சொன்னாப்னா
ஒரு இடத்துக்கு வந்தவொடனே தக்க வைக்கிறதுக்கு பெரிய கஷ்டம். குருஜி நம்பர் 1 இடத்துக்கு போயிட்டாரு. இந்த நம்பர் 1 இடத்துக்கு நான் விரும்பி வரல, எல்லோரையும் போல நான் தள்ளப்பட்டேன். அதுக்கு பேரு ராகதசை. என்னங்கம்மா? கேள்வியே தப்புமா. ராககேது இல்லைன்னு நான் என்னைக்குமே சொல்ல. கேள்வியே தப்பு. அதுக்கு தான் சில விஷயங்களை சொல்றேன். கேள்வி ராககேதுக்கு பார்வை இல்லைன்னு தான் சொன்னேன். ராககேதுவே இல்லைன்னு நான் சொன்னேன்னு அவங்க சொல்றாங்க. ராககேதுக்கு பார்வை இல்லை தான் இன்னைக்கு நான் சொல்றேன். ராககேதுகளுக்கு பார்வை இல்லை தான். லாஜிக்கா பேசுங்க. இது ஒரு கேள்வி பதிலாவே கொண்டு வாங்க. லாஜிக்கா சொல்லுங்க. ஒளியற்ற கிரகங்களுக்கு ஏது பார்வை? பார்வை என்பது என்ன? அம்மா நீங்க என்ன பாக்குறீங்கல்லம்மா, உங்க கண்ணுல இருந்து ஒரு ஒளி என்ன நோக்கி வருது இல்லையா? என் கண்ணுல இருந்து ஒரு ஒளி உங்களை நோக்கி போகுது. அப்ப ஒளியே இல்லாத, ஒளியை பிரதிபலிக்க இயலாத ராககேதுகளுக்கு எப்படிமா பார்வை இருக்க முடியும்? சரி, அதையும் நான் ஜோதிடமனம் தேவரகசியம்ல எழுதியிருந்தேம்மா. ஒரு விஷயத்த சொல்லுங்கம்மா. இந்த கிரகம் ராகு கேதுவின் பார்வையினால் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த சம்பவம் நடந்ததுன்னு ஒண்ணு சொன்னீங்கன்னா அதற்கான உண்மையான ஆதாரத்தை அந்த ஜாதகத்துல நான் சொல்றேன்னு சொன்னலம்மா. சரி, இப்ப நான் கேட்கிறேன், 2000 லைவுக்கு மேல நடத்தி இருக்கிறேன். நான் சொன்ன லைவ்ல ஒரு கருத்து, ஒரு தன்மை தப்புன்னு யாராவது சொல்லுங்களேன். ஜோதிடத்துல 90% பேருக்கு ஜோதிடம் தெரியாதுமா. சற்று கருவமான திமிரான தற்பெருமையான வார்த்தையா கூட இருக்கலாம். ஆனா இது உண்மையான வார்த்தை. நான் அதைத்தாமா மறுபடியும் சொல்றேன். உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு, இதைத்தான் நான் சொன்னேன், வகுப்பு நடத்துகிறவர்கள் அத்தனை பேருக்கும் பலன் சொல்ல தெரியாது. பலன் சொல்வது என்பது என்ன? அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. நிறைய பேர் நட்சத்திரமே இல்லம்மா. நிறைய பேர் இந்த பாருங்கம்மா, தாராளமா சொல்லலாம். இங்க பாருங்கம்மா, நிறைய பேர் புரியாத வார்த்தைகளால ஜோதிடத்தை குழப்புவாங்க. மயங்கிடாதீங்க. ஒரு கைதட்டுங்க. மறுபடியும் இன்னொன்னு சொல்றேன். இந்த லக்னம் லக்னாதிபதி வழி என்பது என்னுடைய வருகைக்கு பிறகுதான் புரிஞ்சுக்கப்பட்டது. நான் அதையும் கர்வமா சொல்லுவேன். யார் சொன்னீங்க லக்னம் லக்னாதிபதி? 10ஆம் அதிபதி உச்சமா இருந்தா அப்படி, 7ஆம் அதிபதி உச்சமா இருந்தா, 4ஆம் அதிபதி உச்சமா இருந்தான்னு சொன்னீங்க. யார் ஒருவர் லக்னம் லக்னாதிபதியை என்னுடைய வீடியோக்களுக்கு பிறகுதான், என்னுடைய கட்டுரைகளுக்கு பிறகுதான் லக்னம் லக்னாதிபதி வலுவை பற்றிய பொது கருத்து வருகின்றதுன்றதை தற்பெருமையா கூட நான் சொல்லுவேன். உண்மையை சொல்றேன். அதாவது ஜோதிடம் என்பது ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு யானைய குருடங்க பார்த்த கதை தான் ஜோதிடர்கள் எல்லாம். எல்லாருமே ஒருத்தர் துதிக்கையை பார்த்தாரு, யானை உருளையா இருக்கும்னாரு. ஒருத்தர் காலை பார்த்தாரு, யானை தூணா இருக்கும்னு சொன்னாரு. வாழை பார்த்துட்டு குச்சியா இருக்கும்னாரு. இது எல்லாமே இல்லாம ஜோதிடம் என்பது முழு யானையாக இருக்கிறது. ஆனா நான் உள்பட, நான் இவ்வளவு தூரம் பேசுறேனே, நான் உள்பட எந்த ஜோதிடரும் முழு யானையை பார்க்க முடியாது. ஆனா ஒட்டுமொத்த யானையை பார்க்கக்கூடிய முயற்சியே செய்யாதவர்கள் துதிக்கையை மட்டும் பிடித்துக் கொண்டு இதுதான் யானை என்று நட்சத்திரவாதம் செய்கிறார்கள். நிச்சயமா பண்ண முடியாதுமா. இது போக போக தான் மெதுவா வரும். என்னுடைய மாணவர்களை 4000 பேரை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இதுல ஒரு பாதி பேராவது ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜரா வரப்போறாங்க இன்னொரு 5 வருஷத்துக்குள்ள. இவர்கள் எல்லாரும் என்னுடைய சுபத்துவ பாபத்துவ வலுவை நட்சத்திரங்கள் இல்லாத ஜோதிடத்தை மேலெடுத்துட்டு போவாங்க. இப்ப நான் கேட்கிறேன், 2000 லைவ் பண்ணிருக்கிறேன். 2000 லைவ்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 லைவ்ல ஜாதகத்தை போடுவதற்கு முன்பே கேள்வியை வைத்து ஜாதகத்தை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஜாதகத்தை போடுறேன், ஜாதகம் கரெக்டா இருக்கு. இருக்கா இல்லையா? ஒரு கேள்வி, ஒருத்தர் ஐயா நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆவனா, நான் வக்கீல் ஆவனான்னு ஒருத்தர் கேட்கிறார். உன்னுடைய ஜாதகத்துல 2 10ஆம் இடங்களோடு குரு சுபத்துவமாக, சனி சுபத்துவமா இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அது அப்படியே இருக்கு. இது
நட்சத்திரங்களின் அடிப்படையில் என்றைக்காவது ஒரு நாளாவது நான் லைவ்ல பலன் சொல்லி இருக்கிறேனா? நான் சொன்ன லைவ் அதாவது பலன் வந்து எங்கேயா தப்பா போச்சா? இன்றி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஆரம்பத்துல நானும் நட்சத்திரத்தை சொன்னவன் தான். ஒரு 40 வருஷத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் நட்சத்திரங்களின் அடிப்படையில் பலன் சொல்லி கொண்டு இருந்தேன். நானும் வழி மாறி போனவன் தான். நட்சத்திரப்படி ஒரு 30 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பலன் சொல்லி இருக்கேன். அது நடக்காத போது எனக்குள்ள ஒரு தேடல் வந்தது. ஏன் ஜோதிடம் உண்மை, என்னால ஏன் பலன் சொல்ல முடியல? அப்ப இந்த இடத்துல நான் எங்க தப்பு பண்றேன்? இப்பதானே நான் பாபகிரகங்களுடைய சூட்சும தியரியா வந்து நான் 2011 தானே சொன்னேன். அப்ப அந்த 2011 நான் சொன்ன வார்த்தைகள் மிகப்பெரிய அளவுல நிறைய பேருக்கு புரியப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. எப்படின்னா, பாவர்கள் உச்சம் பெற்றால் நன்மையை செய்வார்கள் என்றுதான் மூல நூல்கள்னு சொல்லப்பட்ட விளக்க நூல்கள் எல்லாத்திலையுமே. மூல நூல்கள்ல ஆட்சி உச்சம்னு சொல்லிட்டாங்களே தவிர நன்மை தீமை சொல்லல. விளக்க நூல்களாக இடையில் வந்திருக்கின்ற நூல்கள்ல பாவ கிரகங்கள் உச்சம் பெற்றால் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தான் தன்மையை தரும்னு சொல்றோம். இதை யாராவது மறுங்க பாப்போம். சனி உச்சமானா நான் கோடீஸ்வரன் சொல்றாங்க. எத்தனை பேர் சனி 2.5 வருஷம் உச்சம் ஆகுது, 2.5 வருஷம் பறக்கிறவன்லாம் நன்மையில இருக்கிறானா? அதுக்காகத்தான் இடையில இன்னொன்னு நான் சொல்றேன், லக்னம் லக்னாதிபதி வலு. ஆக ஜோதிடம் என்றது நான்றது யாரு? பேசுகின்ற வாயா, அல்லது பார்க்கின்ற கண்ணா, அல்லது இந்த ஆடுகின்ற கையா, பிடிச்சு கொண்டிருக்கிற கையா, காலா? இல்ல, நான் என்கின்ற நான், இந்த உருவம் மொத்தமும், இந்த தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய அத்தனையும் எப்போது இதை போல முதல் பாவகத்திலிருந்து 12ஆம் பாகம் வரைக்கும் ஒட்டுமொத்தமான ஜாதகத்தை நான் சொல்ற மாதிரி கம்பைன்டு ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய திறமையும் அறிவும் என்றைக்கு உங்களுக்கு வருகிறதோ அன்னைக்கு தான் நீங்க ஜோசியம் ஆக முடியும். மற்றபடி நீங்க அந்த பாவகத்தை பார்த்துக்கிட்டு, இந்த பாவத்தை பார்த்துக்கிட்டு, 10ஆம் பாவத்தை பார்த்துக்கிட்டு லக்னத்தை தொட்டு பலன் சொல், லக்னத்தை தொட்டு பலன் சொல்லுன்னு அடிக்கடி என் மாணவர்களுக்கு சொல்றதுக்கான காரணம் அதுதான். லக்னமும் லக்னாதிபதியும் லக்னத்திற்குள்ளேயே 12 பாவங்களும் அடக்கம். லக்னம் தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ்லயே சொல்லுங்க. லக்னம் தான். ஆமா, லக்னத்திற்குள்ள 12 பாவங்கள் அடக்கம். ஒரு மனிதன் லக்னத்தில் பிறந்து 12ஆம் பாவகத்துல வெளியேறான். ஆனா லக்னத்திற்குள்ளேயே எல்லாம் அடக்கம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன், ஜோதிடத்தில் எதை முதலில் பார்க்க வேண்டும் அப்படின்னு போட்டேன். இன்னைக்கு லட்சக்கணக்கான வியூஸ் போயிருக்கிறது. அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட அந்த வீடியோல என்ன சொல்றேன்? முதல்ல உன் கண்ணு எங்க போகணும்? லக்னத்துக்கு போகணும், லக்னாதிபதிக்கு போகணும். இந்த லக்னம் லக்னாதிபதியை பார்த்ததற்கு பிறகுதான் நீ அடுத்த லைட்டுக்கே வரணும். அப்படியெல்லாம் ஜோதிடம் இதுவரைக்கும் சொல்லிக் கொடுக்கப்படலை. ஜோதிடம் என்பது பொதுவான ஒன்று. ஒரு யானையை துதியை பார்க்கறேன், இதை பார்க்கற மாதிரி ஒட்டுமொத்த யானையை. போன வகுப்புல நெல்லை சாமித்துறைன்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் கொடுத்தாரு, மாணவர்களுக்கு எல்லாம் தெரியும். யானை தெரிகிறது குருஜின்னு கொடுத்தாரு. என்னுடைய ஆன்லைன் வகுப்பு இப்ப 125வது வகுப்பு போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த 125 வகுப்பு வந்ததுக்கு பிறகுதான் ஒட்டுமொத்த யானை தெரிகிறது குருஜின்னு ஒரு மாணவர் கமெண்ட் கொடுக்கிறாருன்றத நான் ரொம்ப ரசிச்சேன்னு அந்த அதிலேயே கொடுத்திருந்தேன் நான். ஆக ஜோதிடம் என்பது கம்பைன்டு. உண்மையை சொல்ல போனா இங்க நட்சத்திரம் ஏன் தெரியுமா? நட்சத்திர ஆதரவாளர் இருக்கிறார், இவர் என்னுடைய மேடைக்கு தாராளமாக வரலாம், உரிய மரியாதை கொடுக்கப்படும். ஏற்கனவே ஒரு நட்சத்திர பேர் சொல்றதுக்கு என்ன தயக்கம் எல்லாம் இருந்தாலும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிற இந்த இடத்துல. போன வருஷம் இதே மாதிரி நண்பர் பவளக்கண்ணனுடைய இன்னொரு நண்பருக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல டைம் கொடுத்தோம். என்ன வேணாலும் பேசுங்கன்னு சொன்னோம். அவரு அங்கே எதுவுமே பேசாம வெளியில முகநூல்ல வந்து மதுரையில அடிபட்டவனுக்கு மானாமதுரையில வந்து மீச துடிக்கிற மாதிரி வெளியில வந்து என்னை பத்தி விமர்சிச்சு ஒரு பதிவு போடுறாரு. அந்த பதிவுக்கும் மாணவர்கள் போய் கரெக்டா கமெண்ட் கொடுத்திருந்தாங்க, பார்த்தேன். அவருதான் உனக்கு ஒவ்வொரு பெரிய மேடையை கொடுத்தாரு, அங்க சொல்லாம நீ வந்து இங்க சுபத்துவம் பாவத்துவம் அபத்துவம் சொல்ற அப்படின்னு சொன்னார். இப்ப நண்பருடைய பவளக்கண்ணன் எனக்கு பின்னாடி, எனக்கு டைம் இல்லை, ஆனா இவர் பேசுறது என் லைவ்ல போய்கிட்டு இருக்கு, அதனால நான் கண்டிப்பா கேட்பேன். ஏன்னா எங்க டிவி லைவ்ல போய்கிட்டு இருக்கு, அதனால நான் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம், அதனால அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு 3 மணிக்கு ஆன்லைன் கிளாஸ், அதனால லைவ் வந்து போய்கிட்டு இருக்கனால இவர் லைவ் பண்றதும் போகும், நான் கண்டிப்பா கேட்பேன். அப்படியாம்மா? தெரிலம்மா, தெரில. அப்படிலாம் யாரும் இங்கே அவமதிக்கிறது இல்லை. நீங்கள் டைம் லிமிட்டை தாண்டி எடுத்திருப்பீங்க, நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்னம்மா பண்ணீங்க? அதெல்லாம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்க? மைக்கை வாங்குற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ என்ன மைக்கை யாருமே வாங்கலை. இல்லைம்மா, நான் அதை ஒத்துக்கவே மாட்டேம்மா. அவமரியாதைலாம் எங்க மேடையில் எந்த பெண்ணுக்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து ஏதோ ஒரு சம்பவம் அதுக்கு முந்தின மாதிரிலாம் நடந்த மாதிரி ஞாபகம். ஆனால் மைக்கை பிடுங்குற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்ல, அப்ப நீங்க என்ன பேசுறீங்க? ஏதாவது இதா பேசிக்கலாம், கொடுக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பேசிருக்கலாம். அரை மணி நேரம். இப்ப கூட எனக்கு இங்க அரை மணி நேரம் சொன்னாங்கன்னா அரை மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் கூட நான் தள்ள இது பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள வந்து குறிப்பிட்ட டைம்ல பேசிட்டு போயிடலாம் தான் நான் இது பண்ணேன். ஆனா சரி, அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா,
நட்சத்திரங்களை மட்டுமே ஏன் நட்சத்திரங்களை பத்தி முதன்மையாக்குறாங்க அப்படிங்கறத இங்க தெளிவுபடுத்துறேன். நட்சத்திரங்கள் பார்ப்பதற்கு ஈஸியாக இருக்கின்றன. நட்சத்திரங்களை அட்டவணைப்படுத்த முடியும். நட்சத்திரங்களை சாஃப்ட்வேர் ஆக்க முடியும். அம்மா நீங்க ஜோதிடரா? இல்ல இல்ல இருக்கட்டும், இருங்க. அவங்க இது பண்ணாங்க, நான் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். நீங்க கமர்ஷியல் ஜோசியர் இல்ல, ஆனா உங்களுக்கு ஜோதிடம் புரியுது. அம்மா ஜோதிடம் பொதுவானது, ஒரு ஜோதிடருக்கான சபை இது இல்ல. ஜோதிடம் அறிந்தவருக்கான சபை. யார் வேணாலும் பேசலாம். உங்க பேசுறதுக்கான உரிமை கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. என்ன திட்டுறதுனா கூட இந்த இடத்துல நீங்க திட்டலாம். உன்னுடைய கருத்து தவறானதுன்னு சொல்றதுக்கு கூட உங்களுக்கு கண்டிப்பாக உரிமை இருக்குது. ஏன்னா ஏமா இதைத்தாம இங்க யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. உண்மையில நட்சத்திரங்கள்ல எந்த பலன் இல்லை. என்ன பவலகண்ணன் என்ன பேசுவார்ன்றது நான் கார்லயே கூட கேட்டுட்டு போயிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையை சொல்ல போனா அம்மா இந்த பாருங்கம்மா, சரி இத வந்து ஜோதிடர் சரி இந்த அமைப்புல வந்து அவர் சொன்னதை நான் மறுக்கிறேம்மா. யூடியூப்பை பார்த்து கத்துக்க முடியும்ன்றதுக்கு நீங்களே ஒரு சாட்சி. யூடியூப்பை பார்த்து யதார்த்தம் உணராதவர்கள், சமூக ஊடகங்கள் எத்தகைய தாக்கத்தில் இருக்கு. யூடியூப்ல தான் நான் ஏ டு ஜெட் சொல்லி கொடுக்குறேன். யூடியூப்ல இருந்து தான் பேசிக்க சொல்லி கொடுத்துருக்கிறேன். ராசி வீடுகள் எப்படி உற்பத்தி ஆனான்ட்டு. அவர் பாக்குற யூடியூப் வேற, நீங்க பாக்குற யூடியூப் வேறம்மா. யூடியூப்ல தான் இன்னைக்கு இத்தனை பேர் இத்தனை ஆறாவரத்துக்குள்ள சகோதரிகள், அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப் யூடியூப்ல தான் கத்துக்கிறீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்றேன், ஜோதிடர்களை விட ஜோதிட ஆர்வலர்களுக்கு அதிகம் தெரிகிறதுன்றதுதான் உண்மை. இப்பவும் சொல்றேன், நட்சத்திரங்கள் கணிப்பதற்கு சொல்வதற்கு சுலபமாக அட்டவணைப்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு சாப்ட்வேருக்குள்ள அடங்கப்படுகின்ற ஒரே காரணத்துக்காக தான் நட்சத்திரங்களை, அதாவது அதிகம் சிரமப்படாமல் ஜோதிடம் பார்க்க முடியும் என்கின்ற காரணத்திற்காக தான் ஆதரிக்கிறார்களே தவிர, சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளை சொல்லிக் கொடுக்கும்போது அதுக்கு அதிகமான நாலேஜ் வேணும், கடுமையான நாலேஜ் வேணும். நட்சத்திரத்துல பலனே இல்ல, பொய்யெல்லாம் நான் சொல்ல, பலனே இல்ல. மைக் அவர்கிட்ட இருந்தா கொடுங்களேன், அந்த அந்த மைக். நட்சத்திரத்துல பலனே இல்ல, பலன் பொய்ன்னு என்ன சொல்லணும், பலனே இல்ல. ஐயா பெரியவங்க, நான் சின்ன பையன் தான். இல்ல அப்படிலாம் தயவுசெய்து அந்த வார்த்தை சொல்ல வேண்டாம், தயவுசெய்து அந்த வார்த்தை சொல்ல. ஜோதிடத்துல பெரியவர் சின்னவர்லாம் கிடையாது. இதுல வந்து தொழில் முறையில வந்து எத்தனை பேர் இருக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு கேள்விக்குறி. ஆர்வலர்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க அது அடுத்த செட்டிங். இப்ப கிராம சைடுல பாத்தீங்கன்னா திருமண பொருத்தம்னு வருது. ஐயாவுடைய ஆரம்ப கட்டத்துக்கு போயிடுங்க. திருமண பொருத்தம்னு வந்ததுன்னா நீங்க நட்சத்திர பொருத்தம் இல்லாமல் நீங்க பலன் சொல்லி காசு வாங்க முடியுமா? நட்சத்திரத்தை இதைத்தானே பேசிக்கா சொல்றேன், இத்தனை வருஷமா இதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். 10 பொருத்தம். ஐயா ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. எனக்கு சின்ன வயசுல 15 வயசுல கத்து கொடுக்கும் போது எங்க அப்பா சொன்னது லக்னத்தை வச்சுதான், நட்சத்திரத்தை வச்சு கிடையாது. எங்க குடும்பத்துல யாருக்குமே நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணல. நான் கேட்கறது தொழில் முறையில இன்னைக்கு நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்லாமல் இந்த ஜோதிடரா ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்க. நீங்க வந்து பெரிய லெவல்ல வந்துட்டீங்க. இல்ல இல்ல உங்களுடைய கருத்துக்களை வந்து நான் அக்செப்ட் பண்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க பேசுனதுல 3/4 பாயிண்ட் எல்லாமே கரெக்ட். இதுல சந்திராஷ்டமம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. லக்னம் லக்னாதிபதியை கொண்டுதான் பலனு. நட்சத்திரத்துல வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் மட்டுமே தான் ஜெயிக்கும். அதுவும் ரைட்டு. இருங்க, சொல்லுங்க. எத்தனையோ முறை நான் பேசினத அவர் சொல்றாரு, நான் புதுசா விளக்கம் சொல்ல வேணாம்னு மாணவர்களுக்கு தெரியும். ஐயா நீங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மீடியா இந்த ஒரு 10 வருஷத்துல மீடியா வந்ததுனால நீங்க சீக்கிரமா வெளியில வந்துட்டீங்க. அதாவது எனக்கெல்லாம் நான் வந்ததே வெளியில வந்ததே 2 வருஷத்துலதான். மீடியா வர்றதுனால எல்லாரும் விவாதம் தேவையற்ற விவாதத்துல போகும். இதுக்கான பதில தேவையற்ற விவாதம் கிடையாது. லக்னம் தான் எல்லாம். நட்சத்திரம் இவரே சொல்றாரு, நட்சத்திரம் இல்ல இல்ல
குருஜிக்கு தானே சப்போர்ட். என்னன்னு கேக்குறேன்னா சீஃப் கெஸ்ட்ங்கிறதுக்காக இல்ல, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நானும் நட்சத்திரத்தை வச்சு பலன் சொன்னவன் தான். என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு ஆகாத நட்சத்திரம் 3, 7, 5 இதெல்லாம் எப்படி நமக்கு ரொம்ப ஃபேவரான. இங்க பாருங்க, எனக்கு 3, 5, 7 இருக்கக்கூடிய பெரிய விஐபி, அதாவது அரசியல் விஐபி தான் பயங்கரமா காசு கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா அதை மீறி சில விஷயம்லாம் இருக்கு. சரிங்களா? அப்ப அதெல்லாம் தாண்டி நம்ம போகணும். வெறும் ஏபிசிடி கத்துக்கிட்டா மட்டும் ஃப்ளூயன்ட்டா இங்கிலீஷ் பேச முடியும். எல்லா மக நட்சத்திரமும் ஜெயலலிதா இல்ல. சரிங்களா? உண்மைதானே? ஏன் அப்படின்னா பாவம், பாவத் பாவம், லக்னம், லக்ன புள்ளி எல்லாமே நட்சத்திர சாரத்துல தான் நிக்கும். இல்லைன்னா சொல்ல. அப்ப இது விவாத மேடை இல்ல, ஒரு சீஃப் கெஸ்ட கூப்பிட்டுருக்கோம். அவங்க கருத்தை மதிச்சு இவ்வளவு பேர் வந்திருக்கோம். நம்ம எப்படி போன் வந்து எப்படி வருது? நைட் 12 மணிக்கு குருஜி வராங்களா, குருஜி வராங்களா, எவ்வளவு ஆர்வம். சோ எல்லாரும் அவங்க விஷயத்த சொல்லுங்க. நீங்க எல்லா முறையிலும் பலன் சொல்லுங்க. உங்களுக்கு எது சக்சஸ் ஆகுதோ அந்த முறை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்கிட்ட கூட ஐயா ஒரே நிமிஷம், வேற வேற டைம் இல்ல, வேற விவாதத்தை இது பண்ண வேண்டாம். நானே சொல்லுங்க. உணர்றீங்களா? எத்தனை பேர் உணர்றீங்க? சரி, இதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப ரத்னகுமார் சொன்ன ஒரு விஷயத்துக்கு இந்த இடத்த வந்து வேற விவாத மேடை ஆக்க வேண்டாம். என்னுடைய கருத்தை மட்டும் 5 நிமிஷத்துல பேசுறேன். எல்லாரும் பேசணும். இது சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கான இடம் இல்ல. இப்ப ரத்னகுமார் சொன்ன ஒண்ணு, எல்லா மக நட்சத்திரக்காரங்களும் ஜெயலலிதா இல்லைன்னு சொன்னார். எல்லா மகம் நட்சத்திரக்காரங்களும் ஜெயலலிதா இல்லைன்னார். ஆனா அதுலதான் நம்முடைய சுபத்துவ தியரி வருது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மக நட்சத்திரத்துல பௌர்ணமி இருக்கும்போது பிறந்தவங்க. எல்லாம் அதைத்தான் சுபத்துவம் நான் சொல்றேன். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பௌர்ணமியில இருக்கும்போது பிறந்தவங்க. சரி, சுருக்கமா இது விவாத மேடை தான் இருந்தாலும் அதை வந்து இப்ப இந்த இடத்துல இது சரியா வராது. மறுபடியும் என்னுடைய கருத்தை தெளிவாவே பதிவு பண்றேன். அவர் வந்து நட்சத்திரங்களுக்குள்ள அந்த ஐயா யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நட்சத்திரங்கள் பலன் பொய்ன்னு சொல்றீங்களா என்னமோ கேட்டாங்க. நட்சத்திரங்களுக்குள்ள பலன் இல்லைன்றதுதான் உண்மை. அது ஏன் இன்னும் அதை அக்செப்ட் பண்றதுக்கே முடியல நிறைய பேர்னால. நட்சத்திரங்களுக்குள்ள பலன் இல்லை. இதை இப்படி இன்னொன்னு வேணா சொல்லலாம். நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் பலன் இல்லைன்னு சொன்னா கூட அது நட்சத்திரங்களை அந்த இடத்துல ஓரமா வைக்கிற மாதிரி அர்த்தம். உண்மையை சொல்ல போனால் நட்சத்திரங்கள் ஒரு கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கிறது நகருகிறது என்பதை அறிவதற்காக கோச்சாரத்துல நட்சத்திரம் கண்டிப்பா அவசியம். அதைத்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்ப ஜாதகத்துல கொண்டு வந்துட்டு ஜாதகத்துல பலனே தப்பாகுது. தயவு செய்து யோசிங்க. இன்னொன்னு மறுபடியும் சொல்றேன். அதை ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட உங்களுக்கு தவறாக புரிந்து கொள்ளப்படும். நட்சத்திரங்களுக்குள்ள பலன் அறியக்கூடிய இந்த முறை ஏதோ ஒரு ஜோதிடர் எங்கோ ஒரு இடத்துல, இந்த இடத்துலதான் சாஞ்சா சாயிர செம்மறியாடுங்க மாதிரி எங்க அப்பா சொன்னாரு, என் தாத்தா சொன்னாரு, என் முப்பாட்டன் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதையே கண்மூடித்தனமாக அப்டேஷன் இல்லாம பாத்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர, நட்சத்திரங்கள் கோச்சாரத்துல ஜென்ம நட்சத்திரத்துல சனி போகுது அப்படின்னு சொன்னா தான் அது புரியும். அந்த ஜென்ம நட்சத்திரத்துல சனி போகும்போது, நம்முடைய சந்திராஷ்டம நட்சத்திரத்துல சனி போகும்போது என கோச்சாரத்தில் மட்டுமே ஏற்படுத்தப்பட்ட அந்த நட்சத்திர அமைப்புகள் ஜனன ஜாதகம் உள்ளே வந்தது தவறு. மற்ற சந்திரனை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு நட்சத்திரங்கள் வந்தது தவறு. சந்திரனுக்கு உள்ள இருந்துதான் நட்சத்திரம் வந்து நட்சத்திர ஒளியை சந்திரன் மட்டுமே வாங்கி நமக்கு பிரதிபலிக்க முடியும். இது எத்தனை பேருக்கு புரிய போது தெரியல. ஏன்னா 8 கிரகங்கள் ராயக்கதைகளை தவிர்த்து மற்ற 6, அதுல 1 பூமி, மற்ற 5 பஞ்சபூத கிரகங்கள்ல எல்லாத்துக்குமே நமக்கு பக்கத்துல இருக்கிற கிரகம் கிடையாது. சந்திரன் மட்டுமே ஒளியை, நட்சத்திரங்களின் ஒளியை பிரதிபலித்து நம்மை ஆட்டுவிக்கக்கூடிய இயக்கக்கூடிய கிரகம். அதனாலதான் சந்திரன் இருக்கின்ற நட்சத்திரத்தின் வழியாக தசாபுக்தி அமைப்புகள் வந்தது. தசாபுக்தி அமைப்புகளை சொன்ன பராசர மகரிஷி உலகின் முதன்மையான அறிவாளியாக இருப்பார்.
நேத்து அவரை மாதிரி யாரும் பிறக்கல, நாளைக்கு அவரை மாதிரி யாரும் பிறக்க போறதில்ல. உலகின் முதன்மையான அறிவாளியாக அந்த பராசர மகரிஷியோ அல்லது அவருடைய பெயரில் எழுதிய ஜோதிடரோ இன்று வரைக்கும் கணக்குகளை எப்படி தியரி இந்த அதாவது இது எப்படி இந்த ஒர்க் போட்டாங்க அப்படின்ற மாதிரி தசாபக்தி கணக்குகள் புதிர் மட்டுமே இன்ன வரைக்கும் அவிழ்க்கப்படாமல் இருக்கிறது. ஆனா அதனை அடுத்து சந்திரன் நட்சத்திரத்தால் இயங்குவதை போல மற்ற கிரகங்களும் நட்சத்திரத்தால் இயங்குகின்றன என்று சொன்னவர் தப்பு. நல்லா புரிஞ்சுக்கங்க, சந்திரன் மட்டுமே நம் மனதை இயக்குது, எந்த கிரகமும் நம்முடைய மனதின் வழியாக இயக்குவதில்லை. ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன், சந்திரன் தான் பூமிக்கு பக்கத்துல 4 லட்சம் கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிறவர். ஆனா இந்த இடத்துல புஷ்கர நவாம்சத்துடைய நீலகண்ட சாஸ்திரி அவளுடைய கருத்தையும் இது பண்ண இந்த சப்ஜெக்ட் அவர் 400 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கிறார். எப்படின்னா அவர் புஷ்கர நவாம்சம்னு சொன்னதோடு நிறுத்திட்டார். சுபத்துவம் என்று நான் சொல்லுகின்ற அத்தனை அமைப்புகளும் மூல நூல்கள்ல ஏற்கனவே உள்ளவை, நான் புதிதாக கண்டுபிடிக்கல. நீலகண்ட சாஸ்திரிகள் சொன்ன புஷ்கர நவாம்சத்தை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்றேன். சுபத்துவம் பாபத்துவம் என்கின்ற அமைப்பு சூட்சுமவலி எனக்கே உரிய குழந்தை, அதை நான் தான் சொன்னேன். ஆனா சுபத்துவம் பாபத்துவம் என்பதை நான் எப்படி சொல்றேன்னு சொன்னா, கடலுக்குள்ள ஏகப்பட்ட முத்துக்கள் இருக்கின்றன. புஷ்கர நவாம்சம் என்கின்ற ஒரு முத்து இருக்கு, சுபர் சேர்க்கை என்கின்ற ஒரு முத்து இருக்கு, சுபபலன் என்கின்ற ஒரு முத்து இருக்கு. இந்த எல்லா முத்துக்களையும் மாலையாக்கி சுபத்துவம் பாபத்துவம்னு நான் சொல்றேன். ஆனா சுபத்துவம் பாபத்துவம் நான் கண்டுபிடிக்கல, அது ஏற்கனவே உள்ள மேலான பெரியோர்களுக்கு சொந்தம் அது. ஆனா நான் சூட்சும வல்லுன்றத பாப கிரகங்கள் எப்படி மறைந்திருந்தால் பலன் தருது அப்படின்றத சொன்னேன். ஆக இந்த இடத்துல சென்சிட்டிவ் ஆகிறவங்க, சென்டிமெண்டல் ஆகிறவங்க, கோபத்தை அடைகிறவர்கள் எல்லாருமே முன்னோர்கள் தெய்வீகம் ஏற்கனவே சொல்லப்பட்டதை மறுக்கவே முடியாது என்கின்ற தன்னுடைய அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு உட்புற கருத்தின் அமைப்புல தான் சொல்றாங்க. இந்த பெரியவர் என்ன சொன்னார்னா, நானும் இப்பவும் திருமணம், இவருடைய ஆதங்கம் என்னன்னா திருமண பொருத்தமே இல்லைன்னு சொல்லிட்டேன்னா ஜோசியர் எப்படி பிழைப்பார்? ஜோசியர் பிழைப்பதை விட ஜோதிடம் பிழைக்க வேண்டும் என்பதே முக்கியம். ஜோசியர் பிழைக்கணும்னு அவசியமே இல்லை, கேட்கறதுக்கு எரிச்சலா இருந்தா கூட பரவாயில்ல. ஜோசியம் பிழைக்கணும். ஜோசியம் பிழைச்சாத்தான ஜோசியர் இருப்பார், ஜோசியர் பிழைச்சா ஜோசியம் இருக்காது. திருமண பொருத்தம் என்பது ஹம்பக், முட்டாள்தனம். சரி, இப்படி வர்றேன். 10 பொருத்தம் பார்த்து எத்தனை திருமணங்கள் பிழைத்துக் கொண்டிருக்கின்றன. இதை எல்டிஐ வச்சுக்கிட்டு மேடையில வச்சுக்கிட்டு சொன்னேன். எனக்கு என் பொண்டாட்டிக்கு ரஜ்ஜு பொருத்தம் இல்ல, 65 வருஷமா இன்னும் நல்லா தான் இருக்கிறோம்னு சொன்னாரு. என்ன சொன்னீங்க? போன மேடையில் தானே, ஏதோ ஒரு இதுக்கு முந்தின மேடையா இருக்கும். எல்டிஐயா சொன்னாரு, 80 வயது பெரியவர், எனக்கு என் பொண்டாட்டிக்கு ரஜ்ஜு பொருத்தம் இல்ல, இதுக்கு என்ன இருக்கு? சரி ஐயா, இதே திருமண பொருத்தம் எப்படி வந்தது? 1917 எழுதின காலப்பிரகாசிக கரெக்ட். சரி, 1917 எந்த பெண்ணிற்கு ஜாதகம் எழுதப்பட்டது? எந்த பெண்ணுக்கு ஜாதகம் எழுதப்பட்டது? என்னுடைய முப்பாட்டன், அவருக்கு பிறந்த 8 குழந்தைகள்ல 3 ஆம்பளை பிள்ளைக்கு தான் ஜாதகம் எழுதி வச்சிருக்காரு, 5 பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஜாதகம் எழுதல. எங்க அம்மா மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மட்டும்தான் எங்க அம்மாவுக்கு தெரியும், வேற எதுவுமே எங்க அம்மாவுக்கு தெரியாது. என்னைக்கு பிறந்தோம்னே தெரியாது. எங்க அம்மா கூட பிறந்தது 3 பொம்பளை ஆளு. இன்னைக்கு தானே பொண்ணுங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் ஜாதகம் எழுதுறோம். அந்த காலத்துல இந்த 10 பொருத்தம் சொல்லப்பட்ட நாள்ல என்னையா சொன்னாங்க? பெண்ணின் நாம நட்சத்திர எழுத்து. பெண்ணோட ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்க்க சொன்னாங்களா? பெண்ணோட ஜாதகத்தை வச்சு யாருமே 10 பொருத்தம் பார்க்க சொல்லலையே. பஞ்சாங்கத்தை இன்னைக்கு திருப்பி பாருங்க. ஒரு பெண்ணின் நாம நட்சத்திர எழுத்துக்கள் இதுவாக இருந்தால், அவள் காமாட்சியாக பிறந்திருந்தால், அவள் மீனாட்சியாக பிறந்திருந்தால், காவாக்கும் மீனாவுக்கும் உள்ள நட்சத்திரத்தை வச்சு சொல்லுன்னு சொன்னாங்க. இது ஜோசியமா? இது நட்சத்திர பொருத்தமா? இப்படி ஒரு நட்சத்திரத்தை பொருத்தத்தை பார்த்து பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்தது போதாதா? இத்தனை சரி, ஒரு 10 பொருத்தம் பாக்குறீங்க, 10வது நாளே பொண்ணு பிரிஞ்சிடறான்னு தகப்பன் கேட்கிற கேள்விக்கு எந்த ஜோசியராவது பதில் சொல்ல முடியுதா? இன்னைக்கு கோர்ட்ல போய் நில்லுங்க, ஜோசியரை காரி துப்புறாங்க இல்லையா? 1க்கு 10 ஜோசியர் எங்க பொண்ணுக்கு நல்லா இருக்குன்னாங்க, 10வது நாளே வந்துட்டாங்க. என்ன பதில் இருக்கு? என்ன பதில் இருக்கு? அவர் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய். சரி, இன்னொன்னு சொல்றேன். இவர் இப்ப ஒரு அக்கறைப்பட்டது என்னன்னா, திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு ஜோதிடருக்கு வேற எதுவுமே இல்லையே, நட்சத்திர பொருத்தம் பார்க்காம. திருமண பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் பார்ப்பதற்கு ஜோதிடர் தேவையா? பதில் சொல்லுங்க. ஜோதிடர் தேவையா? அத போங்க, இந்த பஞ்சாங்கத்தை எடுத்தாலே வந்துருது, சாப்ட்வேர் எடுத்தா வந்துருது. நெட்ல போயிட்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் பொருத்தமானு கேட்டா வந்துருதுல. அதுக்கு ஜோசியரே தேவையில்லையே. ஜோதிடரை அழித்து கொண்டிருக்கிறதே 10 பொருத்தம். அது என்ன அப்டேஷன் ஆகல? ஜோதிடரை அழித்துக் கொண்டிருக்கிறது ஒரு மீடியேட்டர், திருமண தகவல் புரோக்கர். கையில 10 பொருத்த புக்கு, 10 ரூபா புக்கு வச்சுக்கிறாருப்பா. ஏமா, இந்த பொண்ணு அவிட்டம், இந்த பொண்ணு திருவாதிரை சேராது அப்படின்னு அவரே சொல்லிடுறாரு. அவர் ஜோதிடரா அல்லது மீடியேட்டரா? அப்ப எதுக்கு இங்க ஜோதிடரை பத்தி அக்கறை பண்ணணும்னா, இப்ப நான் போன தடவை ஒரு வீடியோ போட்டேன், எப்படி பொருத்தம் பார்ப்பது.
சரி, எல்லாருமே என் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? திருமண பொருத்தத்தை நீ தப்புன்னு சொன்னீங்கன்னா எப்படி பொருத்தம் பாக்குறது, அதையாவது சொல்லியா? அதற்கு விரிவா ஒரு போன அந்த வீடியோல தான் பவளக்கண்ணன் ஏதோ கமெண்ட் கொடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோல தான் கமெண்ட் கொடுத்திருந்தாரு. அதுலயும் நான் நட்சத்திரத்தை பத்தி பேசியிருந்தேன். நட்சத்திரத்தை வாதாடுபவர்கள் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நட்சத்திரங்கள் இல்லை என்றால் ஜோதிடம் இல்லை. நட்சத்திரங்களுக்கு இல்லதான் பலன் இருக்கின்றதான் தப்பு. உண்மையில இந்த நட்சத்திரங்கள் எந்த இடத்தில் கிரகம் இருக்கிறது? சென்னையிலிருந்து மதுரைக்கு போய்கிட்டு இருக்க, விழுப்புரத்தில் இருக்கிறியா, திண்டிவனத்தில் இருக்கிறியா, திருச்சியில் இருக்கிறியான்னு தெரியறதுக்கு நட்சத்திரம் வேணும். நட்சத்திரம் இல்லாம நீ எப்படி சொல்லுவ? ஆனா நீ திருச்சியில நிக்கிறதுனாலதான் இப்ப நீ இந்த சூழ்நிலையில இருக்கிறேன்னா அதான் தப்பு. யாருக்கு புரிய போகுது? எத்தனை பேருக்கு புரிய போகுது? பலன்கள் காரகங்களிலும் ஆதிபத்தியங்களிலும் அதனுடைய சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளிலும் தான் இருக்கு. என்னுடைய ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் அவருக்கு அமையும் என்கின்ற விதி இன்னும் 1000 வருஷத்துக்கு என்னை ஜோதிடத்தில் நிலைநிறுத்தும். ஏன்னா அதுல உண்மை இருக்கு. இன்னைக்கு நார்த் இந்தியா வரைக்கும் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னுடைய டிரான்ஸ்லேஷன்ல சில பேர் அதை விட ஒன்னும் வேண்டாம், சும்மா சிம்பிள். என் மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஒரு சவாலா சொல்றேன். வெளிநாட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் 8-12 சுபத்துவமா இருக்கும். இல்லையான்னு சொல்லுங்க, நிறுவிங்க. ஒருத்தரை நிறுவிங்க. இது வரைக்கும் வெளிநாட்டுக்காரங்க ஜாதகமே 20-30 மேல பார்த்திருப்பேன். ஒரு நாளைக்கு 10 அப்பாயின்மெண்ட் வெளிநாட்டு அப்பாயின்மெண்டே பாக்குறேன். எல்லாருடைய ஜாதகத்திலே அவங்க ஆரம்பிக்கிறதுனா, ஐயா உங்களுடைய விதிப்படி என்னுடைய 8-12 சுபத்துவமா இருக்கு. ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில எவர் ஒருவரும் வெளிநாடு போவார் என்று சொல்லவே முடியாது, பரமேஸ்வரனை தவிர. ஆனால் சாதாரண மனிதர்களாகிய ஜோதிடர்களா நாம் 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில தசாபுக்தி அமைப்புகள் சரியாக இருக்குமானால் நீ சர்வ நிச்சயமாக வெளிநாட்டிற்கு போக என்று சொல்ல முடியும். ஒரு தொழிலை கண்டிப்பா சொல்ல முடியும். எத்தனை விதிகள் சொல்லி கொடுத்திருக்கிறேன். 2ஆம் இடம் 10ஆம் இடம் குரு சனி தொடர்பு ஏற்படும் போது நிதித்துறை நீதித்துறை போன்ற அமைப்புகள், மற்றபடி ஒவ்வொரு அமைப்பிற்கும் நான் தான் லைவ்ல நடத்துறேனே. என்கிட்ட வாதிடுறீங்களே, லைவ் நடத்துங்க. என்கிட்ட தர்க்கம் பண்றீங்கல்ல, பதில் சொல்ல விரும்புபவர்கள் லைவே நடத்தலாமே. நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. எனக்கு ஸ்டுடியோ இருக்கு, என் ஸ்டுடியோ ஃப்ரீயா தரேன். வாரம் ஃப்ரீயா தரேன். எப்போ வேணாலும் என் ஸ்டுடியோல ஃப்ரீயா தரேன். நான் உட்காந்துருக்கிற அதே இதுல என் இதுலயே தரேன். என் ஆபீஸுக்கே வாரம் லைவ் நடத்துங்க, பதில் சொல்லுங்க. ஒரு விஷயத்தை அதாவது அக்கறை இல்லாமலையோ பொறுப்பற்ற தன்மையிலேயோ ஒரு விஷயத்தை நான் கிளறி விடலை, ஒரு ஆதங்கத்துல கிளறி விடுறேன். எனக்கு அந்த சர்வ நிச்சயமாக அந்த உரிமை இருக்கிறது. நான் மற்றவர்களை போல வேறொரு வேலை பார்த்து கொண்டு ஓய்வு பெற்றதற்கு பிறகோ அல்லது சப்பாகவோ அதாவது துணை தொழிலாகவோ ஜோதிடத்தை பார்க்கல. ஒரு ஜோதிடருக்கு பிறந்த நான், ரத்னகுமாரை போலவே ஜோதிட சூழல்ல வளர்ந்த நான், 5 வயது என்கிட்ட ரத்னகுமார் பேசும்போது சொன்னாரு, ஐயா 5 வயசுல இருந்து என் காதுல கேட்டதெல்லாம் உத்தர நட்சத்திரம், கன்னிய ஹஸ்த நட்சத்திரம்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நானும் 5 வயசுல இருந்து காதுல கேட்டது நட்சத்திரத்தை பத்தி தான் பேசினேன். ஆக ஒரு ஜோதிட குடும்பத்தில் பிறந்து 40-50 ஆண்டு காலமாக ஜோதிடத்தை மட்டுமே நேசித்துக் கொண்டிருக்கின்ற சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை இருக்கிறது. அது இல்லைன்னா நான் ஜோசியனா வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. ஆக சாஞ்சா சாயிரஸ் பக்கம் செம்மறியாயிட்டு கூட்டம் போல நம்ம எல்லாருமே போய்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இந்த நட்சத்திரங்களை. ஜோதிடம் தவறாக திசை திரும்பியது இந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில். எல்லாருமே என்ன பண்றோம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர் இப்படி இருப்பார், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் இருப்பார். ஆதாரம் என்னங்க? சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையில மேஷ லக்னத்தில் பிறந்தவன் நீ செவ்வாய் இப்படி இருந்தா நீ கோபக்காரன்னு சொல்றேன். லைவ்லயே கேட்கிறேன். செவ்வாய் இப்படி பாவத்துவமாக இருந்தா இதா இருந்தா இந்த கிரக அமைப்புகளை தான் நம்ம சொல்றோமே தவிர எங்கேயுமே நம்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் பலனே சொல்றது இல்லை. நான் என்ன சொல்றேன், போன நூல்கள்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி நூல்கள்ல எழுதி இருக்கிறத காப்பி அடிச்சு நீங்க Facebookல பதிவு போடுறீங்க. யாரோ ஒருத்தர் எழுதின இதை போடுறீங்களே தவிர உங்க சொந்த ஜாதகத்துல உங்களுடைய அனுபவங்களை என்னைக்காவது போடுறீங்களா? ஏன் போட மாட்டேன்றீங்க? இன்னைக்கு இருக்கிற லைவ்ல ஒருத்தர் போடுறார் 27 நட்சத்திரங்களுடைய குணம். அந்த 27 நட்சத்திரங்கள குணத்தை நீங்க என்ன பண்ணணும்? நான் போடுற மாதிரி இந்த ஜாதகத்துல இந்த கிரகம் இந்த இடத்துல இப்படி இருக்கிறதுனால இவருக்கு இது நடந்தது இப்படி நடந்ததுன்னு போடணும். 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜோசியத்துல குமாரசாமியத்துல அப்படி இருக்கு இப்படி இருக்கு போறது பிரயோஜனமே இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அவரே அதை ஒரு குன்சா தான் எழுதினார். ஏதோ ஒண்ணுல இங்கே சொல்லப்படுகின்ற இங்கே விளக்கப்படுகின்ற 90% நூல்கள் எங்காத்தக்காரரும் கச்சேரிக்கு போறாருன்னு எழுதப்பட்டவைதானே தவிர பூரண ஜோதிட அறிவோடு எழுதப்பட்டவை அல்ல. எல்லாரும் இங்கே அடிச்சாங்க காப்பி அடிச்சு எழுதினதுதான்.
இந்த ஈடிச்சான் காப்பி அடிச்சதை சொல்லும் போதுதான் இங்க கான்ட்ரவர்சி வருகிறது. இங்க வந்து சுக துக்க கோப அமைப்புகள் இங்கே வருகின்றன. ஆக உண்மையான ஜோதிடத்திற்கு செய்யக்கூடிய சேவை என்னன்னா, உங்க மனதுக்கு என்ன பலனோ அதை மட்டும் நீங்க உணர்ந்து அடுத்தவங்க கிட்ட சொல்லுங்க. அவர் சொன்னாரு, புலிப்பாணி முனிவர் சொன்னாரு, அகத்திய மகரிஷி சொன்னார், ரிஷிகளுக்கு ஜோதிடத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ரிஷிகளுக்கு அதை விட மேம்பட்ட விஞ்ஞானத்தை பார்ப்பதற்கே வேலை இல்லாத போது மனிதனுடைய சாதாரண காலவியல் விஞ்ஞானமாகிய ஜோதிடத்தை சொல்வதற்கு அகத்தியருக்கோ இதுக்கோ வேலை இல்லை. இந்த இடத்துக்குள்ள நம்ம வந்து ஒரு ஜோதிடருடைய பொழப்புக்கு அப்படி பிடிக்க வர வேண்டாம். ஆனா ஜோதிடத்தை வாழ வைக்க வேண்டுமெனில் ஜோதிடத்தில் அப்டேஷன் கண்டிப்பாக அவசியம். நட்சத்திரங்களுக்குள் மட்டுமே இருக்குது பலன் இருக்குது. மூல நட்சத்திரத்துல பிறந்தா மூலையில உட்காந்துருவா, சேஷ நட்சத்திரத்துல பிறந்தா இவனுக்கு ஆகாது, அப்படி இப்படின்ட்டு நட்சத்திர குணங்களை பற்றி மட்டுமே சொல்லி பழக்கப்பட்டு விட்டோம். அதுதான் உண்மை. அது இந்த இடத்துல தவறாக இருக்கிறது. அது இந்த இடத்துல யாராவது ஒருவர் பூனைக்கு மணி கட்டியே ஆக வேண்டும் என்கிற நிலைமையில நான் இதை மணி கட்டி இருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் இந்த பூனையை கண்டிப்பாக வேறொரு தளத்திற்கு கொண்டு செல்வார்கள் என்று சொல்லி வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் கவனிச்சதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய எதிர்கருத்து இதற்கு இருக்குமாயின் இந்த இடத்துல என்னுடைய இனிய நண்பர் பவளக்கண்ணன் அவர்களுக்கு உங்க எல்லாரும் முன்னாடி ஒரு அழைப்பு விடுக்கிறேன். பிப்ரவரி 7ஆம் தேதி 8ஆம் தேதி அந்த மேடையை அவர் உபயோகப்படுத்திக்கலாம். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அவர் பேசும் பொழுது இங்கேயாவது இந்த ஐயா வந்து பேசும்போது நான் ஒரு வார்த்தை டென்ஷன்ல குறுக்க பேசிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நேரம் நான் பேசல. பவளக்கண்ணன் அவர்கள் மற்றும் பவளக்கண்ணனை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் என்னுடைய மேடைக்கு வரலாம். அவர்கள் பேசும்போது யாரும் குறுக்க பேச மாட்டோம். ஆனா நட்சத்திரத்தை பற்றி மட்டும்தான் பேசணும். ஆனா நாங்களும் பேசுவோம், பேசி முடிச்சவன பேசுவோம். நட்சத்திரத்துல ஒன்றுமே இல்லை என்று பேசுவோம். இது வந்து பவளக்கண்ணனை இங்க வச்சுக்கிட்டே அவங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். புரியுதா? அதாவது ஒரு நிமிஷம் நண்பர் ரத்னகுமார் அவர்கள் ஆதித்ய குறிச்சிக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்வார்கள். மதுரை ஆதீனத்தினுடைய இளைய தம்பிரான் கோயம்புத்தூர் யுக்தேஸ்வர் சுவாமிகள் அவர்களால் ஆதித்ய குருஜி அவர்களுக்கு மரியாதை செய்விக்கப்படுகிறது. ராஜசேகர் சார் அவர்களால் யுக்தேஸ்வர் சுவாமிகள் அவர்களுக்கு மரியாதை செய்விக்கப்படுகிறது. பாலமுருகண்ணா இதே பைக்ல பேசுவோம். ஐயா சார் ஒரே 2 நிமிஷம். கோவை ஜோதிடர் சங்கத்தின் சார்பாக ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு ஒரு மரியாதை. பாலமுருகண்ணா ரத்னகுமார் அண்ட் ஃபேமிலி மேலைக்கு வரணும். கோவை ஜோதிடர்கள் சங்கம் சார்பாக ஆதித்ய குருஜி அவர்களுக்கு மரியாதை செய்விக்கப்படுகிறது. யாருக்கு மாலை? யாருக்கு? மருதுமலை குருஜி அவர்களுக்கு மரியாதை செய்விக்கப்படுகிறது. மைதிலிமா மாலை எடுத்துட்டு வர. யாருக்கு மாலை? ரத்னகுமார் எடுத்துட்டு வாயா. போய் சொல்லியா, சொல்லவா? கோவை மாவட்ட சார்பாக திருமதி மைதிலி அவர்கள் ரத்னகுமார் அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போட்டி சிறப்பு செய்வார்கள். வாயா. கோவை ஜோதிடர்கள் சங்கத்தின் சார்பாக ரத்னகுமார்
அவருடைய ஃபேமிலிக்கு ஒரு மரியாதை நிமித்தம். ஏன்னா பெரியவங்களாம் மேடையில் இருக்கிறாங்க, அந்த டயத்திலே நம்ம போட்டுறணும். அதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும். கீழே தொங்க விடு, ஒன்றும் ஆகாது. ரத்னகுமார்னா 2 அடி குறைஞ்சிட போறாருயா. விவாதம் இல்ல இல்ல, விவாதமே கிடையாது. ரத்னகுமார் சாருக்கு வாழ்த்து சொல்ல வந்துக்கிறோம். விவாதமே கிடையாது, விவாதமே கிடையாது, விவாதமே கிடையாது சொல்லிட்டேன். பார்த்திபன் அனைவரும் ஒரு விவாதமே கிடையாது, விவாதமே கிடையாது. போங்க. இல்ல ஒரு நிமிஷம் அனைவரும் பொறுமையாக இருக்கவும். ஒரு நல்ல நிகழ்வு நடைபெறுது, ஒரு கரவசத்துடன். எல்லாரும் கை தட்டுங்க, ஏன்னா இது நல்ல நிகழ்வு. ஏன்னா இத்தனை பேரை கூப்பிட்டு இருக்காரு, நம்ம அவருக்கு ஒரு மரியாதை பண்ணணும். ஒரு நிமிஷம் அப்படியே எழுதி நிக்கலாம் எல்லாருமே. விவாதம்னே சொல்லல, நான் இங்க ப்ரூவ் பண்றேன்னு தானே சொல்றேன். இல்ல இல்ல, அவருக்கு என்னங்கிறத புரிய வைக்கணும்ல. ஆதித்ய குருஜி உங்களுக்கு எல்லாம் முன்னோடி, எனக்கு 2011 இருந்தே பழக்கம். கிட்டத்தட்ட 14 வருஷம் நாங்க நண்பர்கள். புரியுதா? எனக்கு அவரோட மோட்டிவேஷன் என்னங்கிறது எனக்கு தெரியும், என்னோட மோட்டிவேஷன் என்னங்கிறது அவருக்கு தெரியும். ஏன் என் பேரை சொல்றாரு இத்தனை பேர் மேடையில் இருக்கும்போது? அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி சொல்லிட்டு போலாம். அதாவது மேடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்தை முன் வைக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். எல்லாரும் உட்காந்துக்கும் ஒரு கருத்தை முன் வச்சிட்டாரு. 9 கிரகங்கள் 9 விதமான வழிகள் ஜோதிடத்தில் உண்டு. நல்லா கேட்டுங்க, 9 விதமான வழிகள் உண்டு. 9 விதமான வழிகள் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் இருக்கும். நம்மளுக்கு தேவை ரிசல்ட். அது நட்சத்திரத்துல வந்தாலும் சரி, பாவத்துல வந்தாலும் சரி, குறி சொன்னாலும் சரி, கிளைண்ட் எதிர்பார்க்கறது ஃபைனலா வந்து ரிசல்ட். மாணவர்களுக்கு தான் நட்சத்திரம் பாவம் எல்லாமே. ரிசல்ட் இருக்கா எடுத்துக்கங்க. யாரெல்லாம் ராகு கேது பேசி வெயிட் பண்றீங்க? எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க? அவருக்கே உருவம் கிடையாது, இது நிழல் கிடையாது, இது கிடையாது, பார்வையில இல்லை, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? வந்து பொதுவான கருத்துக்கள் விவாத மேடையில் எல்லாமே எங்க நண்பர்கள். ஒரு காமனான விஷயத்தோட இந்த நிகழ்வு அடுத்த கட்டத்துக்கு போகுது. எடுத்துக்கலாம். நட்சத்திரங்களுக்குள் எங்க பலன்? அத 3 நிமிஷத்துல நிரூபிக்கிறேன். எல்லாருக்கும் புரியுது. நான் சொல்றேன். வேண்டாம் 5000 ரூபாய் ஃபீஸ் தரீங்களா? வேண்டாம். இது விவாத மேடையா வேண்டாம் நண்பர். இந்த இதுல விவாத மேடையாக்க வேண்டாம். உண்மையிலேயே பவளை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா தெரியும். ஆனா அவர் 1977 ஜோதிடம் தெரியும்னு சொன்னாரு. நான் உண்மையை சொல்றேன், எனக்கு 1970 ஜோசியம் தெரியும். நான் இப்போ என்ன சொல்றேன், பவளை என்ன சொன்னார்னா மறைமுகமாக ஜோதிடம் சொல்லப்பட்டிருக்கு. இல்லைங்க, இந்த பாருங்க, கணக்கு வாத்தியாருக்கு கணக்கு தெரிஞ்சா நேர போய் போர்டுல போய் எழுதி போடுவார். கணக்கு வாத்தியாருக்கு ஜோசியம் தெரியலன்னா கோனார் நோட்ஸை கையில வச்சுக்கிட்டு, கணக்கு வாத்தியாருக்கு கணக்கு தெரியலன்னா கோனார் நோட்ஸை கையில வச்சு தெளிவின்மையாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் இங்கெல்லாம் சூட்சுமோ கிட்சுமோ இன்னொன்னு ஜோதிடம் ஒரு தேவ ரகசியம் அல்லன்னு சொல்றவர்.
நான் இப்பதான் பார்த்திவனை பார்த்தேன். பார்த்திவன் மாதிரி இருக்கேன். அவர் தாங்க ஏன்னார். ஏன் இங்க உட்கார வச்சிருக்கீங்க, மேடை கூட்டு வாங்க. அடிக்கடி என்னுடைய டைட்டில் அவர் கிண்டல் பண்ணியிருக்கிறார். ஜோதிடமனும் தேவ ரகசியம் அப்படின்றது மறைமுகத்திற்காக வைக்கப்பட்டதில்லை. அது ஒரு மாதிரியான ஒரு சொல்லாடல் அப்படின்றதுக்காக தான் வச்சேன். ஆனா அந்த கருத்தையே அவர் கிண்டல் பண்ணவர் முகனும் இல்ல. ஏன் தானே? ஆக இங்க மறைமுகமான விஷயங்கள் எதுவுமே இல்ல. சொல்ல தெரியாதவன் அப்படி சொல்லிட்டு போனான் தெளிவில்லாம. அதுக்கு பேர் மறைமுகம் கிடையாது. அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது. நான் அதான் திருப்பி சொல்றேன். நான் இப்ப நான் கேட்ட கேள்வி வந்து ஜோதிடம் சார்ந்த பழமொழின்னு சொன்னேன். குட்டுப்பட்டா மோதிர கையால குட்டு போடணும்னு சொன்னது ஏன்னு சொன்னேன். நான் சொல்றேன், நீங்க சொன்ன பதில் வந்து ஓரளவு சரியான பதில். நடுவிரல் வந்து அருமை மோதிர விரல். அது சொல்லும் போது குரு இன்னும் மக்களை அப்படி போட்டுட்டு சண்டை போடுவோம். சேர்த்த போட்டுக்கீங்க. இல்ல அதெல்லாம் வந்து ரெண்டாவது என்னுடைய திருச்சி மேடையில 1 மணி நேரம் நான் பவளகண்ணனுக்கு டைம் கொடுத்தேன். நான் பேசுறேன். நானா தான் கூப்பிட்டேன். நான் பேசுறேன். திருச்சி மேடையில பவளகண்ணன் ஐயா அவர்களை நானே, ஏங்க வாங்கங்க, ஏங்க யாருமே வரமாட்டேன்றீங்க, உங்களுக்காக தான் மேடை போட்டிருக்கிறேன், வந்தே ஆகணும், இல்ல எனக்கு 1000 வேலை இருக்குனார். திருச்சிக்கு நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு என்னுடைய திருச்சி மாநாட்டுல தன்னுடைய கருத்துக்களை மையப்படுத்தி அவர் பேசினார். நான் இன்னொன்னு சொல்றேன், நான் பேசுற கருத்துக்கள் சிலருக்கு பிடிக்காது, சிலருக்கு இல்ல பலருக்கே பிடிக்காது. ஆனா நான் உண்மையை பேசுறேன். யாராவது ஒருத்தர் பேசணுமே, பேசி ஆகணுமே. நான் இப்ப சொன்ன விஷயங்களை மாணவர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. என்ன அப்படின்னா, இருங்கம்மா நான் பேசி முடிச்சுக்கிறேம்மா. சந்திரனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரம் உண்மையானது, அதுதான் துவக்கம். அதன் அடிப்படையில் மனம் செயல்படுகிறது, இயக்கங்கள் ஆரம்பிக்கின்றன என்பதுதான் துவக்கம். அது உண்மைங்க. ஆரம்பிச்சது நல்லா தாங்க ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு 8 கிரகங்களுக்கும் அதை கொண்டு போனதுல தான் வந்து பலன்கள் அந்த இடத்துல தடுமாறுகின்றன. உண்மையான பலன்கள் என்பது, நான் இப்ப கூட ஒரு லைவ்ல ஆரம்பிச்சு போன மேடையில கூட இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். நல்லா இந்த இடத்துல போர்டு இல்லை, ஆனா நான் வந்து போர்டு வச்சு சொல்லி கொடுக்குற ஆளு. இந்த இடத்துல எல்லாரும் இப்ப சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஜோதிடராகவும் இருப்பாங்க, ஜோதிட ஆர்வலராகவும் இருப்பாங்க. நான் கேட்கின்ற ஒரு கேள்வியை கூட, நீங்க ஜோதிடராமா? ஜோதிடர் தான். ஏன்னா யாரு ஜோதிடர் ஹவுஸ் ஒய்ஃப்னு தெரிய மாட்டேங்குது. ஜோதிடர்கள் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை மனசுல தேக்குங்க. இதை நான் லைவ்லயே கேட்டிருக்கிறேன். மகர லக்னம், சூரியன் அஷ்டமாதிபதி. மகர லக்னத்திற்கு சூரியன் கெடுதலை செய்வாரா நன்மையை செய்வாரா? கெடுதலை செய்வார். சரி, அந்த மகர லக்னத்திற்கு அவர் 8ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இதை நான் ஏற்கனவே என் மாணவர்களுக்கு பலசு. 8ஆம் இடத்துல அவர் ஆட்சியாக இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அவர் கெடுதலை செய்வாரா நன்மையை செய்வாரா? கெடுதலை செய்வார். கெடுதலை கூடுதலாக செய்வார். இது சரியான வார்த்தை. இந்த கெடுதல் என்பது லக்னம் லக்னாதிபதியின் தன்மையை பொறுத்தது, பலம் பலவீனத்தை பொறுத்தது. அதாவது உங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்குது, நீங்க கடன் வாங்கிட்டீங்க, ஊருக்குள்ளேயே இருந்து சமாளிக்கிறீங்களா, ஊரை விட்டு ஓடி போயிருங்களான்றது லக்னம் லக்னாதிபதியோட பலம் பலவீனத்தை பொறுத்தது, 8ஆம் அதிபதியை பொறுத்தது இல்ல. ஜோதிடத்துல எல்லாருக்கும் மகர லக்னமாகி 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தா அவர் வந்து கடனை தருவார், அவமானத்தை தருவார், அசிங்கத்தை தருவார், எல்லாம் சரி. அதை நீங்கள் சமாளித்துக் கொண்டு ஊரிலேயே இருக்கிறீர்களா, குடும்பத்தோடு ஊரை விட்டு ஓடி விட்டீர்களா என்பது லக்னம் லக்னாதிபதியோடைய பலம் பலவீனத்தை பொறுத்தது. கைதட்டுறதுக்காக சொல்லல, புரிஞ்சுக்கங்க. சரி, இந்த இடத்துல வழக்கம் போல நட்சத்திரத்துக்கு வந்துருவோம். எந்த இடத்துல பலன் தடுமாறுகிறது? 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆய்வு செய்த நட்சத்திரங்களுக்குள்ள பலன் இல்லைன்றதை சொல்றேன். என்னுடைய கருத்து உறுதியாக நிற்கும். ஏனென்றால் இந்த கருத்தில் உண்மை இருக்கிறது. ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன், இந்த 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் போது 3 நட்சத்திரத்தில் இருப்பார். மகம், பூரம், உத்தரம், இந்த 3 நட்சத்திரத்தில் இருப்பாரா? இதுல உத்தரம் என்பது அவருடைய சொந்த நட்சத்திரம். சுக்கிரனுடைய பூரம் என்பது யோக நட்சத்திரம். கரெக்டா? மகர லக்னத்திற்கு 5 10 கூடியவர் சுக்கிரன். சரி, சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலேயே அவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். சூரியன் பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். என்னுடைய அருமை நண்பர், இதுல பலன் சொல்றதுனா கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து என்னதான் என் கூட சண்டை யாராலும் அக்செப்ட் பண்ண இது முடியாது. ஏன்னா அவருக்குன்ற அந்த தகுதியும் திறமையும் இருக்கிறதுனால தான் என்னுடைய எந்த லெவல்லையும் ஜோதிடத்துல விட்டு கொடுக்க முடியாத திறமையை கொண்டவர். ஆனா இந்த மாதிரியான திறமைசாலிகள் சற்று வழிமாறுகிறார்களே, இன்னும் ஷேர் பண்ணப்பட்ட பெரிய லெவல்ல வருவாங்களேன்ற ஆதங்கத்தின் அடிப்படையில் தான் நட்சத்திர பலன்களை நான் தொட்டு காட்டுகிறேனே தவிர வேற எந்த ஒரு வேற எந்த, ஏன்னா இதுக்கு மேல போய் எங்க போய் உச்சத்தை அடைகிறது? இன்னைக்கு என்ன ஒரு லெவல்ல எல்லாருக்கும் ஜோசியம், பெரிய ஜோசியம் ஒரு பேரை வாங்கிட்டேன். சோமசுந்தரம் சொன்ன மாதிரி உச்சத்தை அடைவது கஷ்டம், அதை தக்க வச்சுக்கிறது ஈஸி, தக்க வச்சுக்கிறது கஷ்டம். உச்சத்தை அடைஞ்சிட்டேன், இனிமே போய் இதுக்கு மேல நான் உயரம் போகணும்னு அவசியம் கிடையாது. சரி, இந்த இடத்துல நான் சொல்ல வந்ததை எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். பூரம் நட்சத்திரத்தில்
அவர் இருந்தால் நன்மையை செய்வாரா? சரி, ஒரே ஒரு நிமிஷம் நான் பேச மாட்டேன். இன்ட்ரோடக்ஷனுக்கு பூர நட்சத்திரனுடைய அனுஜென்ம நட்சத்திரம் என்ன? நான் கேட்டது அனுஜென்மம், போராடம். இப்ப அவர் சொன்னாரு, நான் உச்சமான நிலைக்கு போயிட்டேன், இந்த நிலையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தக்க வச்சுக்கிறது, ஒரு ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்கிறது, பொதுவா ஒரு ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்கிறது. ஒரு பிள்ளை ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான், இல்ல செகண்ட் ரேங்க் வாங்குறான், இந்த இடத்தை தக்க வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த போராட்டம் முடிச்சிரேன். நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வரவே மாட்டேன்றீங்க. இல்ல சப்ஜெக்ட்டுக்கு நேரா அவங்க எனக்கு வளவளவளவள போராடம் நான் சொல்றேன். அட்டமாதிபதியாகிய சூரியன் பூரம் நட்சத்திரத்தில் இருந்தால் அவன் பலன்கள் பூர அணியோடு இருக்கும் பொழுது அங்கே சூரியன் என்ன பலனை செய்வார்? இவ்வளவுதாங்க. இதுக்கு மேல நான் மேடையில பேசணுமா? இதுக்கு மேல நான் மேடையில பேசணுமா? இதை ஒவ்வொரு ஜோசியரும் உணர முடியும். ஒவ்வொரு ஜோசியரும் உணர முடியும். இதே சூரியன் பூரம் நட்சத்திரத்திலே இருந்தாலும் அந்த நட்சத்திராதிபதி அங்கே அந்த நட்சத்திராதிபதி அங்கே பக்கத்துல முன்ன எங்க இருந்தாலும் இந்த சூரியன் கிரகண தோஷத்தில் சந்திரனை அஸ்தங்கப்படுத்தி, இதைத்தானையா பாவத்துவம்னு சொல்றேன். இதே சூரியன் சனியோடு லக்னாதிபதியை அஸ்தங்கப்படுத்தி சந்திரனை அஸ்தங்கப்படுத்தி அமாவாசை தோஷ அமைப்புல அங்கே ராகுவோடு கிரகண தோஷத்தில் இருக்கும் பொழுது அவர் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் தீமையை செய்வார். நிரூபிக்கிறேன். எத்தனை அதனால சொல்லக்கூடியது. சோ அப்படிங்கிறது இவரோட தனிப்பட்ட கருத்து. நட்சத்திரங்களுக்கு பலன்கள் இல்லை, நட்சத்திரங்கள் இருக்கு ஆனால் நட்சத்திரங்களுக்கு பலன்கள் இல்லை அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கு. ஜோதிடத்துல நட்சத்திரங்களுக்கு பலன்கள் இருக்கு அப்படிங்கறது ஆணித்தரமா சொல்றேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். ஏன் வந்து நீங்க வந்து பழைய இதவே இன்னும் தூக்கிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்டேஷன் ஆகலையா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்டேஷன் ஆகலைங்கிறது நீங்க உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. ஜோதிடம் அஸ்வதி நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரமா, ரேவதி தான் இறுதி நட்சத்திரமா? யாருக்காவது அதை மாற்று கருத்து இருக்கா? இருக்கு. அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அதாவது கேட்டை முதல் நட்சத்திரமாக, இது மூல நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாகவும் இறுதி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமாக வச்சு பலன் இருக்கு. புரியுதா? அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக வச்சும் பரணி நட்சத்திரம் இறுதி நட்சத்திரமாக வச்சு ஒரு காலகட்டத்தில் பலன் சொல்லி இருக்கிறாங்க. ஏன் அப்டேஷன் ஆகலையா? அதே மாதிரி ஒரு காலகட்டங்கள்ல வெறும் சகுனமும் நிமித்தமும் மட்டும்தான் வச்சு பலன் சொல்லப்பட்டிருக்கு. இடது கண் துடித்தது உன்னை கண்டேன் இந்நாள் பொன்னால்னு பாட்டு எழுதினாரு, நல்ல சகுனார். சோ அது மாதிரி வந்து ஒரு காலகட்டங்கள்ல வெறும் நிமித்தமும் சகுனமும் மட்டும்தான் வச்சு பலன் சொல்லப்பட்டது. வெறும் சூரியனும் சந்திரனை மட்டும்தான் வச்சு நம்ம பஞ்சாங்கம் ஏற்படுத்தப்பட்டதிலே அதுல கிரகங்களுடைய சாரங்கள் இருக்குதா? ஒரே ஒரு விஷயம் பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய 5 விஷயங்களும் இல்ல இல்ல பேரன்புக்கும் பெருமதிக்குரிய நண்பர்களே, இப்ப இங்க வந்திருக்கிறது என்னன்னா, என்னோட அன்பு சிஷ்யனை வந்து ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கீங்க. ஆர்ப்பன் பண்றது வேற ஒண்ணுமே இல்ல. பேசவே கூட பேசல ஜி, உட்காருங்க ஜி, பேசல விடையே வர. நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, பையன் ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லைன்னு பேச வேண்டாம். எதுக்கு பண்றது? ஜோதிடம்ங்கிறது என்னது? விளையாட்டு வேலை இதெல்லாம். எவ்வளவு தூரத்துல வந்து பையன் நல்லா இருக்கிற வர இடத்துல எதுக்கு ஆர்ப்பன்? இது வந்து கருத்து பரிமாற்றம் தான். கருத்து வேறுபாடுகளை கலைந்து நாம ஜோதிடத்துக்கு ஆற்ற வேண்டிய பணிதான். புரியுதுங்களா? இப்ப நான் அவர் சொன்னது மாதிரி சொல்றேன். என்னையெல்லாம் நாளைக்கு காலையில எந்திரிச்சு என் ஒய்ஃபோ என் பிள்ளைகளோ நீ ஜோதிடம் பார்க்க கூடாதுன்னா நான் ஹேங் பண்ணி சூசைட் பண்ணிக்குவேன். ஏன்னா ஜோதிடத்தை அந்த அளவு நேசிக்கக்கூடிய நபர். ஜோதிடத்துல சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் இருக்கு. ஜோதிடத்துல அடிப்படையான ஒரு சில விஷயங்களை நான் படிச்சிருக்கேன், எனக்கு பண்ணியிருக்கிறோம், அது பண்ணியிருக்கோம். இப்ப நான் தான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு தான் இந்த 2 வீலர் கதை சொன்னேன். யார் யார் எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்களோ அப்படித்தான் அது வரும். உங்களுடைய குருநாதரோ இல்ல உங்களுடைய ஆசிரியரோ எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படித்தான் நீங்க படிப்பீங்க. இப்போ உங்க வீட்டுல பெண்களா இருக்கக்கூடியவங்க நீங்க ஒரு சமையல் பண்றீங்க, திருமணம் ஆகி உங்க கணவர் சமையல் தான் உங்களால செய்ய முடியும்.
அதனால வந்து இது வந்து பாரம்பரியமாக ரீதியாக வரக்கூடிய ஒரு விஷயம். நான் அதைத்தான் சொன்னேனே ஒழிய வேற எந்த விஷயமும் கிடையாது. ஜோதிடத்துல பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கு. இப்ப நான் மதுரையில இருந்து வந்தேன், ஒரே ஒரு நிமிஷம். மதுரையில இருந்து சென்னை வந்தேன். சென்னை வாரதுக்கு பல்வேறு விதமான வழிகள் இருக்கு. ஆனால் நான் வந்து திருச்சி வழியா வந்தேன். கும்பகோணம் போய் அந்த பக்கம் வந்தும் வரலாம். பல்வேறு விதமான வழிகள் இருக்கு. நான் தேர்ந்தெடுத்த வழி அந்த வழி, அவ்வளவுதான். சோ இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டா ப்ரெடிக்ஷன் ஒத்து வரணும், அவ்வளவுதான். பலன் ஒத்து வரணும். நீங்க படிக்க ஹலோ கொஞ்சம் நீங்க பேசுறதுல நான் வேணா கீழே இறங்கிடுறேன். முடிச்சிடறேன். சோ அதனால பலன்கள் வந்து ஒத்து வரணும். ஜோதிடம் படிக்கிறதுல வந்து தியரிட்டிக்கல் அஸ்ட்ராலஜிங்கிறது வேற, ப்ரெடிக்ஷன் அஸ்ட்ராலஜிங்கிறது வேற. நீங்க பலன் உரைக்கக்கூடிய ஜோதிடம்ங்கிறது ஒரு மெத்தடு. அவங்கிட்ட வைத்த வழியோட வாரான், அவங்கிட்ட 2000 5000 ஃபீஸ் வாங்கிட்டு அவனுக்கு ஒரு பலன் சொல்றோம். நீங்க படிச்சதை பூரா அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலையாகாது. புரியுதுங்களா? அவனோட பெயின் என்னங்கிறது உங்களால ஐடென்டிட்டி ஸ்மெல் பண்ண தெரியணும். ப்ரெடிக்டிவ் அஸ்ட்ராலஜிங்கிறது என்டையர்லி டிஃபரெண்ட் தியரிட்டிக்கல் அஸ்ட்ராலஜியோட. நாங்கெல்லாம் அது அகடமிக் ஓரியன்டேஷனோட படிச்சதுனால நாங்க அதெல்லாம் சொல்றோம். சோ அது பல்வேறு விதமான இருக்கு. அவர் நட்சத்திரமே இல்லைன்ட்டாரு. போன 2 மீட்டிங்ல அவர் சொல்லியிருக்காரு, நான் பார்த்துட்டு தான் இருக்கோம். தசவித பொருத்தங்கள் இல்லை, ரைட்டு. தசா புத்திகளே இல்லை, ரைட்டு. இப்ப நட்சத்திரங்களே இல்லை, இல்ல நட்சத்திரங்கள் இருக்கு அதுக்கு பலன்கள் இல்லை, எது வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இது ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு விதமான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாதைகள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. சோ அதுல அந்தந்த பாதைகள்ல அவங்க பயணம் பண்றாங்க. அவங்களோட ஃபாலோயர் அவங்க மெத்தடவே ஃபாலோ பண்றாங்க, அவ்வளவுதானே ஒழிய தெளிவு வரணும்னா நீங்க வந்து பல்வேறு விதமான ஆட்கள்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் போகணும், கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும். அதுக்கு அடுத்து சொன்னாங்க நாங்கெல்லாம் யூடியூப்பை பார்த்து தான் படிச்சோம், யூடியூப்பை பார்த்து தான் இது பண்ணோம் அப்படின்னாங்க. நான் வேணா கார் ஓட்டுறேங்க, ஒரே இருங்கய்யா நீங்க பேசுங்க, முடிச்சிருவோமா? சும்மா சும்மா பேசிட்டு இருக்க. நான் வேணா கார் ஓட்டுறேங்க, என் பக்கத்துல நீங்க உட்காருங்க, 30 நாள் டிராவல் பண்ணுவோம். உங்களால கார் முடியுமா? சோ அது மாதிரிதான் காரணங்கள் காரியங்கள் வேற வேறங்க. இதெல்லாம் பகுத்து ஆய்வு பண்ணணும். ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு. இது எங்கால்களே என்னை இது பண்றதுனால டிஸ்டர்ப் பண்றதுனால நானே டிஸ்டர்ப் ஆகுறேன். சரி, நன்றி, வணக்கம் எல்லாத்துக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி ரத்னகுமார் ஆரம்பிச்ச அன்பு தம்பி ரத்னகுமார் கிங் மேக்கர்ஸ் அஸ்ட்ரோ அகாடமி, இந்த அகாடமி ஆரம்பிச்சிருக்காரு. இல்ல கயிறுங்க, எப்பவுமே ஒருவருக்கு வாதி இன்னொருத்தருக்கு பிரதிவாதி தான், சரிங்களா? யாரும் நான் இதுக்கு சலைச்சவல்லைங்கிறதுக்கு போட்டி இருக்கலாம், கான்ட்ரவர்சி தான் இருக்கக்கூடாது, புரிஞ்சுங்களா? ஏன் அப்படின்னா இந்த வருஷத்தோட நம்பர் என்ன டோட்டல்? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ப்ளீஸ். இங்க பாருங்க, இந்த வருஷத்தோட நம்பர் டோட்டல் என்ன கூட்டி பாருங்க. 9 என்ன ஓப்பனிங் குருங்களா புடிச்சே தேர்வண்ண. இங்க பாருங்க, காஸ்மோ சரண்யா தான் குருஜியோட பர்சனல் நம்பர் கொடுத்தாங்க, சரிங்களா? வேலூர் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது ஆந்தி வேலை காரில் அடிச்சா உடனே எடுத்தாலே, சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க, ஜாதகப்படி இருக்கிறது இல்ல, வாழணும். ஐயா முதல் லக்னம், முதல் லக்னம்னா என்ன லக்னம்? என்ன கிரகங்க அது? என்ன ராசி? காட்டு ராசியா? கம்யூனிகேஷன் உடனே பாஸ் ஆனிச்சா எடுத்தாங்களா? சொன்னாதானே இவ்வளவு நேரம் பேசுனீங்க. அப்டேட் எது? எதையுமே வந்து நீங்க எப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து வைத்தியம் பார்க்கிறாரு அப்படின்னா மருத்துவம் தவறு கிடையாது, பார்த்த விதம் தான் தப்பு, சரிங்களா? எப்பவுமே மாத்தி யோசிக்கக்கூடிய தேரையரோட பரம்பரை நம்ம. எப்படி? தவளைனா என்ன செய்யும்? தண்ணியை பார்த்தா ஜம்ப் பண்ணும். மூளையில இருந்து ஓபன் பண்ணாரு, தண்ணியை கட்டினாரு, ஜம்ப் பண்ணிச்சுங்க. இதுதான் புதன் வக்கரம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இது இல்ல எந்த மூல நூல்ல இருக்கு? தேரையர் அவர்கள் புதனுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தாரு. அப்டேட் பண்ணுங்க. சரி, பராசரர் கண்டுபிடிச்சாரா ஜூம் மீட்டிங்ல ஜோதிடம் நடக்குன்னு? ஏன் அப்புறம் எல்லாரும் பயன்படுத்துறீங்க? சொல்லுங்க.
எங்க அப்பாலாம் கடைசி சாகர வரைக்கும் கையால தாங்க கணக்கு போட்டாங்க. இன்னைக்கு அந்த சாப்ட்வேர்ல சாரத்தை தப்பா பிடிச்சு இது சந்தியில நிக்குது. எப்படி இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும்? இல்ல இல்ல நான் சொல்றதுதான் ரைட். ரெண்டுக்கும் பலன் சொல்லுங்க. அவன் வாழ்க்கையில எது ஒத்து போதோ அதை அப்டேட் பண்ணுங்க. இதான் அப்டேட்டு. சாப்ட்வேர் எப்படி அப்டேட் பண்ணும்? ஏன்னா சாப்ட்வேர்ல ஃபீட் பண்றது நாம தான். எப்படி பல சாப்ட்வேர் இன்ஜினியருக்கு அஸ்ட்ராலஜி தெரியுமா? நாம என்ன கொடுக்குறோமோ அதை அவுட்புட்டா கொடுக்க போகுது. அதானே சாப்ட்வேர். கரெக்ட் தானே? சீமான் சொல்ற மாதிரி சாப்ட்வேர்ல வேலை பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு தான் வேலை பார்க்கணும். அதனால உணவு எல்லாருக்கும் தயாரா இருக்கு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம வந்து சந்திரனோட ஆதிக்கம் எல்லாருக்குமே வந்த லேடி அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா? உண்மையா இல்லையா? நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன். சூரியன் சுக்கிரன் சேர்ந்தாதாங்க அது வந்து என்ன வசியம். அதாங்க உங்களுக்கு இருக்கு அதே டென்ஷன் எங்களுக்கும் இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு நான் அப்பாயின்மெண்ட் பார்க்க முடியுமா? இன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு எப்படியா பாருங்க நான் என்ன சொல்லுவேன்? எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லணும். இல்லைன்னா வைங்க அப்புறம் பேசணும்னு சொல்லுவான். இது அபசகனமா எடுத்துக்க முடியுமா? ஸோ எல்லாமே நிதானம். அப்ப நீங்க சில விஷயம் எப்பவுமே அதனாலதான் எப்பவுமே டாப்ல இருக்கணுங்கிறதுக்காக நியூ இயர் அன்னைக்கு தலைநகரத்தில் தான் இருந்தேன். நான் கூப்பிட்டது ஐயா தானே கூப்பிட்டுருக்கோம். சரிங்களா? இவர் என்ன இவர் சாதாரண ஆள் நினைக்கிறீங்களா? பவளகண்ணன் ஐயா ஒன்றும் இல்லை. உச்ச சந்திரன் நீச சந்திரன் அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. ரோஹிணி அவர் கேட்ட லக்ன புள்ளியே கேட்ட. புதன் எப்பவுமே என்ன செய்யும்? வளைஞ்சு நெளிஞ்சு போயிடும். புதனோட தன்மை என்ன? ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்றான். ரைட்டா இல்லையா? புதனோட தன்மை என்ன? ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்றான். ரைட்டா இல்லையா? திருநங்கை பாருங்க பெண்களோட ஸ்ட்ரக்சரா இருப்பாங்க. அதனால தான் புதன் சொல்றான். இதான் அந்த மாதிரி ஒரு ஜாதகம் கொடுங்க. அந்த மாதிரி ஒரு ஜாதகம் கொடுங்க.